திடீர்னு என்ன இறப்பு பற்றி பேசலாம். அது உங்க சைட்ல இருந்து அந்த டாபிக் தான். நான் கிளப்பி விட்டேன். ஆமா, நாங்க மேன் கால்டு ஓட்டோன்னு ஒரு படம் பார்த்தபோது இதை பத்தின ஒரு சித்தாந்த ரீதியான ஒரு சிந்தனை வந்தது. லைக் சாவை பத்தி என்ன யோசிக்கிறோம், சொல்லுங்க, அதை பத்தி என்ன சொல்றது அப்படின்ற மாதிரி. நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன எனக்கு தெரியல, நீங்கள் எதாவது கேளுங்க. என்ன இல்லை, ஆக்சுவலாக நீங்கள் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசணுன்றீங்க? சும்மா அப்படியே வா, ஜாலியாக பேசணுன்றேன். ஆமாம், ஜாலியாக அதை பற்றின சாவை பற்றி ஜாலியாக பேச அதுதான் இப்போ ஜஸ்ட் நோ நான் சொன்னேன். ஜஸ்ட் ஷுட் பி செலிப்ரேட்டட்னு நினைக்கிறேன் நான். கண்டிப்பாக. லைக் எவ்வளோ காலமோ அது எவ்வளோ நாள் வாழ்கிறாங்களோ அது முடியும் போது அதை செலிப்ரேட் பண்ணி அமுச்சு வைக்கணும் அப்படின்றது. நம்ம ஊரில் இருக்குல்ல அது டான்ஸ், அது டான்ஸ்லாம் இருக்கு. பட் அது வந்து ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடா மாற அது இது வேற விதமான. நான் என்ன சொல்றேன், அந்த வாழ்ந்த காலத்தை செலிப்ரேட் பண்ற மாதிரி இது பண்ணோம். கண்டிப்பாங்க டெத் வந்து செலிப்ரேட் தான் பண்ணணும் ஆக்சுவலாக. பட் அதை பார்க்குற விதம் இருக்குல்ல, வாழும்போது நம்ம வந்து அதை எப்படி பார்க்குறோம், வாழ்வு வந்து இறப்புக்கான எவ்வளோ புரிதல் கொடுக்குது அப்படின்லாம் இருக்குல்ல. அது வந்து அந்த இன்னும் வாழும்போது நீங்கள் எந்த மாதிரி பார்வையோடு வாழ்கிறீங்கன்றது தான் டெத்துக்கான அர்த்தத்தையே க்ரியேட் பண்ணுதில்ல. ஸோ அதை வந்து நீங்கள் ஓரளவு பாசிட்டிவாக யோசிச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரியா இருக்கும். இல்லைன்னா மற்றவங்க தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. செத்துட்ட உடனே அப்பா செத்துட்டானா, கோச்சுரா செத்துட்டானா, நல்ல விஷயம், அவன் பண்ண வேலைக்கு அவன் பேர் செத்துருக்கணுமே, என்ன இவ்வளோ நாளாக சாவாமல் இருந்திருக்கான், இப்போதான் வந்துதான் அவனுக்கு சாவு. எவனும் நம்ம கேட்கும்போது சில பேர் சொல்லுவாங்க எவனும் சாவுறான், இவனுக்கு ஒன்றும் வரமாட்டேங்குது. அது மாதிரி இருக்கு. நீங்கள் அதே மாதிரி லைக் டெத்து நினச்சி நீ ஏன் பயப்படுறீங்க பர்சனலாக? எனக்கு இப்போ கூட பயம் இருக்குங்க. பட் பயம் வந்து எப்படின்னா, அதாவது டெத்தை பார்த்து எனக்கு பயம் கிடையாது, அது எப்படி நடக்க போகுதுன்றத பயம்தான். அது இப்போ எப்படி நமக்கு வரப்போகுது அப்படிங்கிற பயம்தான். டெத்து எல்லாரும் ஒரு நாள் சாவ தான் போகிறோம் இல்லைங்களா. எனக்கு அந்த பயம் கிடையாது, அது எப்படி நிகழும், அதாவது இன்னும் சடனாக நிகழுமா, ஏதாவது ஆக்சிடெண்ட்டில் நிகழுமா, இல்லைன்னா அப்படியே டபக்குன்னு இப்படி பிடிச்சின்னு போயிடுவோமா. அது எங்கள் மொழியில் சொல்லணும்னா கர்ம வினைப்படி. அதுல இருந்தால் கொஞ்சம் எடுத்து முன்னாடியே சொல்லுங்கள், அதுவும் வராது, எல்லாம் செத்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் சொல்லுவீங்க. இப்போ உனக்கு எழுதி இருந்தது அதை முன்னாடியே சொல்கிறதுக்கு என்ன, அதான் ஜாதகம் பார்க்குறாங்களே அது மாதிரி பாருங்க. அதில் எல்லாம் கணிக்க முடியலங்க. அதில் ஒருத்தர் சொல்கிறார், இப்போ அந்த விமானம் விழுந்தது, அது அவர் சொல்கிறார் இது மாதிரி விமானம் எனக்கு முன்னாடியே விழுன்னு, அதை நீ முன்னாடியே சொல்ல வேண்டியதானே. ஆனால் போஸ்ட் போடும்போது மட்டும் அன்றே சொன்னார், என்னைக்குடா சொன்னார், என்னைக்கு யார் சொன்னாருன்னே தெரில. ஆனால் இந்த கோவிட் மாதிரி வர விஷயங்கள்லாம் முன்னறிவிப்பு கிடையாது. ஸோ அதில் இறப்புன்றது முன்னறிவிப்பு வராமல் தான் வரும் இல்லையா. அப்படி நீங்கள் சொல்லுங்கள், என்ன விடுங்க, நான் வந்து எந்த விதமான நம்பிக்கையும் இல்லாத, எனக்கு கடவுளாக கிடையாது, நம்பிக்கை இருக்கிறவங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள். அதுதான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா இப்போ கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு வச்சிங்களேன், நீங்கள் பாரத்தை அவர் மேலே போட்டுருவீங்க, அவர் தான் போட்டுற மாதிரி சுமந்துக்கு போகிறாரு, உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? நான் பயப்படலன்னு தான் சொல்கிறேன். இல்லை பயப்படல, நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்ற. நான் எப்படி பார்க்குறேன்னா லைக் இது வந்து ஆல்ரெடி டிசைன்டு லைஃபாக பார்க்குறேன். உன் கர்ம வினைப்படி ஆல்ரெடி விதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தான், எல்லாமே விதியின்படி நடக்குது அப்படின்றீங்க. ஆமாம், எல்லாமே விதியின்படி நடக்குது. அது மாதிரி தான் போய் குறுக்க கேள்வி கேட்காதீங்க, நாங்கள் ஒரு ஃப்ளோவில் எல்லாமே விதிப்படி நடக்குது, அதனால செத்துருவோம், ஒன்றும் நம்ம எதுவும் பண்ண முடியாது. இதை வந்து நீங்கள் அதிகப்படியான பயத்துக்கு உட்படுத்தாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஓகே, நான் என்னுடைய ஃபிலாசபி வந்து அதுதான். ஓகே, நீங்கள் வந்து ஐயோ இதாயிடுமா, ஐயோ அதாயிடுமா, ஆனால் எல்லாமே நடக்கும். பொறுமையா சாவுங்க, உங்களுக்கு என்ன அவ்வளோ அர்ஜென்ட், பொறுமையா சாவுங்க, நிதானமா சாவுங்க. எல்லாருக்கும் சொல்ல வேணாமா, எல்லாரையும் சொல்லி கூப்பிட வேணாமா, பொறுமையா இது. அதான் இப்போ இந்த மாதிரி காசிக்கு போகும்போது அந்த எரிக்கிற இதெல்லாம் பார்க்கும்போது
இவ்வளோ விதமான செயற்கை விஷயங்கள் எல்லாமே வந்து எல்லாமே முடிய போகிறது இதுதான் அப்படின்றத அந்த வாழ்க்கையோடைய சர்க்கிளே வந்துடுது. ஓகேங்களா? சில பேர் புதைக்கிறாங்களே, அவங்கள என்ன சொல்றது? அது சதுரமா போட்டுப்பாங்க. ஏன்னா இதை எரிக்கிறது எல்லாருமே அதை சொல்லிடுவாங்க. நான் அதை பற்றி வாரணாசிலேயே நடந்தது, அதை பற்றி நான் ஃபேஸ்புக்லேயே எழுதியிருந்தேன். ஒருத்தர் சொன்னார், நான் இது மாதிரி எரிய மாட்டேன் அப்படின்னாரு. எரிய மாட்டீங்களா, என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா, எங்கள் வீட்டில் புதைக்கிற வழக்கம்னு. அதை சொல்லி சொல்லடா முதல்ல. இப்படி ஒன்று இருக்குது, அதுக்காக கேட்குறேன். எல்லாருமே அந்த ஃபயரை ஒரு எக்ஸாம்பிளாக காட்டுறாங்க. அதான் இப்போ நம்ம பார்த்த படத்துல கூட எரிச்சா அடுத்த ஜென்மத்தில் வராது அப்படின்னு எரிக்கிற பழக்கம் வந்து அதான் லைக் உங்க ஆன்மா சாந்தி அடையணுன்ற ஒரு பகுதி தான். எத்தனை பேர் சாந்திக்கிட்டே போவீங்க? கொஞ்சம் பேர் புஷ்பா கிட்ட போங்க, கொஞ்சம் பேர் ராணி கிட்ட போங்க, பாவம் அந்த சாந்தி. நீங்கள் வந்து இப்படி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, சாகும்போது ஆக்சுவலாக என்ன நடக்கும், அந்த 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 மொமெண்ட்ல என்ன நடக்கும்? அதுதான் நம்ம பேசியிருந்தோம்ல, லைக் முடியும் போது ஒரு எபிசோட் மாதிரி போவோம். லைக் என்னென்னலாம் நடந்ததோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து எபிசோட் மாதிரி போவோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அந்த மேன் வித் ஆட்டோலயே அது வந்து வரும். ஆக்சுவலி தெரியல, நமக்கும் உண்மையாலுமே தெரியல சாவு வந்து எப்படி இருக்கும்னு தெரியல. பட்டு சில புக்ஸு படிக்கும்போது, எஸ்பெஷலி ஓஷோலாம் படிக்கும்போது, சாவு வந்து இப்போ இன்னும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடுவாங்க. சாவு பற்றி நீங்கள் பயப்படாதீங்க, அது வந்து இன்னொரு ஃபார்ம் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லிடுவார் ஓஷோ. அது சாவுன்றதே ஒன்று கிடையாது, அது வந்து ஜஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்ம். இப்போ இங்கே இருக்கிற ஃபார்ம் வந்து நமக்கு இந்த பாடி, நீங்கள் வந்து பாலாஜி, நான் வந்து முருகவேல் அப்படின்ற அந்த இன்னொன்று ஐடென்டிட்டிக்குள்ளே தானே அது உட்காந்துருக்கு. இது வந்து இந்த ஃபார்மில் இருக்குது. இது வந்து இறக்கும்போது அந்த இந்த ஈகோன்னு சொல்கிறாங்கல்ல, ஈகோன்னு சொல்கிறது நம்ம அந்த ஃப்ராய்டியன் ஈகோவாக புரிஞ்சிக்கக்கூடாது. ஃப்ராய்டியன் ஈகோ வந்து ஆணவம், திமிருன்ற அர்த்தத்தில் வரும். இது அந்த ஈகோ இல்லை, நான்ற ஒரு அந்த இது இருக்குல்ல, அந்த செல்ஃப் ஐடென்டிட்டி ஒன்று இருக்குல்ல, அதையும் ஈகோன்னு தானே சொல்லுவாங்க. ஈகோ. ஸோ அந்த நான் அழியிறது தான் வந்து டெத்து. ஸோ அப்போ அது அழிஞ்சு போகும்போது இந்த ஃபார்மும் அது கூட வந்து போயிடும். பட் அந்த எக்ஸிஸ்டன்ஸ் வந்து அப்படியே தான் இருக்கும். பட் இந்த ஃபார்ம்லேருந்து நீங்கள் வேறு ஃபார்முக்கு போயிடுவீங்க, இந்த டைமென்ஷன்லேருந்து நீங்கள் இன்னொரு டைமென்ஷனுக்கு போயிடுவீங்க. அதுதான் இறப்பு. அது வந்து ஒரு இன்சிடெண்ட், அது வந்து ஒரு எண்டு கிடையாது. அது வந்து ஒரு நிகழ்வு, ஆனால் அது வந்து முடிவு கிடையாது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது கொஞ்சம் ஆஸ்வாசமாக இருந்தது. அப்பாடா, ஒருத்தன் உருப்படியாக சொல்லிருக்கேன். இன்னொரு டைமென்ஷனுக்கு போகிறாங்கன்னா உங்களுக்கு என்ன டைமென்ஷன் போகணும்னா அது நம்ம கணிக்கவே முடியாது இல்லை, ஏன்னா அந்த பக்கம் போய் யாரும் பார்த்து செத்த தான் தெரியும். அது நம்ம பார்க்கவே முடியாது. பட் இது வந்து புரிஞ்சிக்கிறது அப்படிங்கிறத விட அது வந்து ரொம்ப கம்ஃபர்டிங்காக இருக்குது. ஓகே, பெரும்பாலானவங்க அப்படி தானே. இப்போ எனக்குன்னு இப்போ நம்ம என்ன எல்லா அர்த்தத்தையும் தெரிஞ்சு நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. நம்ம இருக்கிறதுல மோஸ்ட் கம்ஃபர்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு அதுபடி வாழ்கிறோம். ஆமாம், அவ்வளோதான். ஸோ அது பண்ணி ஓஷோ சொன்னது எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டிங்காக இருக்குது. நடக்குமோ நடக்காதோ, கடைசி வரைக்கும் அந்த நம்பிக்கையில் வாழ்ந்துடும், வேறு டைமென்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி ஜேகேவும் கிட்டத்தட்ட அது மாதிரி சொல்லுவார். ஆனால் செத்ததுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் இன்றைக்கே சாகணும்னு வரு. அந்த சாகிறதுனா அந்த சாகிற, இன்றைக்கே செத்துறதுன்னா செத்துறது இல்லை. உங்களோட அந்த ஈகோ, உங்களோட அந்த ஐடென்டிட்டி இருக்குல்ல, உங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது, அது எல்லாத்தையும் விட்டுட்டு அது வந்து ஒரு ஈகோ டெத். அது வந்து இன்றைக்கே நடக்கணும், இப்போவே நடந்தால் தான் உங்களுக்கு வந்து அல்டிமேட் ஃப்ரீடம் கிடைக்கும்னு அவர் டெத்தை வேறு விதமாக பார்க்குற ஒரு டைமென்ஷன் இருக்குது. இந்த பிறவிகளை பற்றி உங்களுடைய இது என்ன, பிறந்த உனக்கு மறுபிறவி இருக்கு? சுத்தமாக எனக்கு நம்பிக்கை இல்லை. உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது? அதனால தான் நான் சிவத்தை கும்பிட்றோம். அப்படி சொல்லிட்டீங்க. ஓகே, எப்படி சொல்கிறீங்க? சும்மா அதாவது பிறப்புன்னா எப்படி அது நடக்கும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல, சரி இப்படி நடக்கக்கூடும், இப்படி நடக்கக்கூடும்லாம் இல்லை, இருக்குது, அவ்வளோதான். இல்லை அதான் எப்படி நம்புறீங்க? உங்களுக்கு ஏதாவது சொல்லியிருப்பாங்கல்ல யாராவது ஒருத்தர், இது மாதிரி வரும்டா, தாத்தாக்கு இருந்த மச்சம் அங்கேயே இருக்கும். இப்போ நீங்க சொல்ற மாதிரி அவரு பேசின இதுலேருந்தே எடுத்தோம்னா, ஓகே, நீங்க வந்து நல்லது பண்றீங்களோ கெட்டது பண்றீங்களோ உங்க ஷீட் படி பண்ணீங்கன்னா அது அப்போயே இந்த இதுவே கழிஞ்சிடும். நீங்க நல்லது கூட எக்ஸ்ட்ராவா பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிறவி தொடரும். இது ஒன்று. ஓகே, பட் சைவ சித்தாந்தம் படி நீங்கள் எல்லாம் நல்லதாகவே பண்ணிட்டு, அதாவது நல்லதான்னா உங்களுக்கு அந்த நீங்கள் முக்தி அடைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பிறப்பே கிடையாது.
அப்படி இல்லை, நல்லதே பண்ணியோ இல்லை, நல்லதேன்னு சொல்ல அவங்க முக்தின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுதான் நல்லதே பண்ணியிருந்தாலும் உங்கள் ஷீட் வந்து உங்களுக்கு வந்து திருப்பி கொடுக்கணும்ல. ஓகே, அது வந்து நீங்கள் எதையாவது ஒரு ஃபார்மில் அனுபவிக்கணும். ஓகே ஓகே. ஓ, அதுக்கு வந்து அதாவது அதன் அடிப்படையில் பிறப்பு கொடுக்கப்படும். நீங்கள் அதிகமாக கெட்டது பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நீ நாயா பிறந்துருவேன். அந்த அடிப்படையில் ஓகே, அந்த மாதிரி நீங்கள் அதை வகைப்படுத்தாதீங்க, அதுக்கு கமெண்ட்ஸில் காடி துப்புவாங்க. அப்புறம் அப்படி நாயை பற்றி கேவலமா பேசுறியா? இல்லை, அதுலேயே வகைப்பாடு இருக்குல்ல, வீட்டு நாயின்னு இருக்குது, பங்களா நாய் இருக்குது, எங்கே இருந்தாலும் நாய் தான் அப்படிலாம் கிடையாதுங்க. தெரு நாயெல்லாம் பங்கமாக சாகுது, பரிதாபமாக சாகுது. பங்களா நாயெல்லாம் ஊசி போட்டு கொண்டுருவாங்க, தெருநாயெல்லாம் அதுவே அடிபட்டு ரொம்ப கொடூரமாக சாகுது. ஸோ அதான் அதே ஒருத்தர் சொல்லுவார், இப்போ சாபம் கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதில் வந்து சாபம் கொடுக்குற சாவை வந்து சாபமாக கொடுப்பாங்க சில பேர். அது உனக்கெல்லாம் நல்ல சாவே வராது. அது ஆக்சுவலி அது ஓகே. இப்போ நீங்க சொன்னீங்களே இவெல்லாம் சாவலியா அப்படின்றது, எனக்கு தெரிஞ்சு இறப்புன்றதே ஒரு பெரிய மோட்சமா நான் பார்க்குறேன். இப்போ 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 வந்து ஒரு கண்டினியூட்டி ஆஃப் லக்ஸுரியோ சரி, இல்லைனா வந்து பெயினும் சரி, உங்களுக்கு ஒரு பாயிண்ட் வந்து இறப்புன்னு ஒரு பாயிண்ட் வரும்போது யூ லூஸ் போத். ஓகே, ஓகேவா, இருக்கும். அது வந்து ஒரு மோட்சம். ஓகே, அந்த நிலையை வந்து நீங்க இதுவாகிறதுக்கு லைக் அதுவா வரும். அதாவது நீங்க வந்து அதாவது அந்த நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். இல்ல, நீங்க சொல்றது என்ன, டெத்தே ஒரு ஃப்ரீடம். டெத்தே ஒரு ஃப்ரீடம் தான். ஃப்ரீடம். ஓகே, பட் மறுபடியும் பிறந்தா லைக் அது வந்து கர்ம வினைப்படி. கர்ம வினைப்படி அதுதான், அவ்வளோதான். தெரியலங்க, எனக்கும் தெரியல. பட் எனக்கு பயம் இருந்தது சின்ன வயசுல, எல்லாரும் செத்துருவாங்க, அதுக்கப்புறம் எந்திரிக்கவே மாட்டாங்க அப்படிலாம் என்கிட்ட சொல்லுவாங்க சின்ன வயசுல. அப்போத்துலேருந்தே பயம் இருக்கும், நம்ம வந்து செத்துட்டோம்னா நம்ம எந்திரிக்கவே மாட்டோம், திருப்பி வந்து இதெல்லாம் அனுபவிக்க மாட்டோம் அப்படிங்கிற அந்த அந்த அதாவது லைஃபுக்கு மேலே ஒரு 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 அட்ராக்ஷன் இருக்குல்ல, பீயிங் அலைவுக்கு மேலே ஒரு அட்ராக்ஷன் இருக்குல்ல, நமக்கு மயங்கி விழுந்தாலே பயந்துருவோம் நம்ம. இன்னும் அந்த ரியாலிட்டியிலேருந்து கட் ஆகிற அந்த கனெக்ஷன் இருக்குல்ல, அது வந்து எனக்கு பயம் இருந்தது முதல்ல. பட்டு கொஞ்சம் கொஞ்சம் அதான் இந்த மாதிரி யாராவது கம்ஃபர்டிங்காக சொன்னாங்கன்னா நான் அதை நம்பிடுவேன். இப்போ டெத்து பற்றி மற்ற விஷயங்கள் நம்ப மாட்டேன், கடவுள்லாம் நம்ப மாட்டேன். அப்படி இல்லை, இப்போது லைஃப்பில் எல்லா விஷயங்களையும் வந்து எல்லா எமோஷனையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். சிஃப் லைக் பர்டிகுலர் ப்ரொஃபஷன் தான் இல்லை, பட் எங்கள் ப்ரொஃபஷன் மாதிரி நான் ட்ரை பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் இன்னும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். பட் நீங்கள் வந்து எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் லைஃப் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்கு வரும்ன்றது என்னுடைய இது. செத்து விளையாட சொல்கிறீங்க, நடுவில் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்? கடைசியாக தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். சாவ இல்லைங்க, நீங்கள் லைஃபை எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, லைஃபை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இதோடைய என் கார்டு தான் வந்து டெத்து. அந்த என் கார்டுக்கோசம் வெயிட் பண்ணாதீங்க, நீங்கள் பாட்டுக்கு உங்கள் ஃப்ளோவில் போங்க. கரெக்ட். இதை வந்து நான் பர்சனல் அட்வைஸாகவே எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த ஃப்ளைட்டு இதை பார்த்ததுலேருந்து நான் முடிவு பண்ணிட்டேன், ஃப்ளைட்லேயே போகக்கூடாது அப்படிலாம். ஏன்னா எனக்கு பயம் இருக்குது, எனக்கு இன்றைக்குமே ஃபியர் ஃபார் டெத். ஃபியர் அதெல்லாம் அதுதான் பாரதியார் சொல்லி, எத்தனை கோடி இன்பம் படைத்தா இறைவா அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தையே வந்து உங்களை வாழ வச்சிடும். இந்த வார்த்தைக்கு அது உங்களுக்கு ஒரு ஒர்க் அவுட் ஆகுது, ஒர்க் அவுட் ஆகலை தெரியல. பட்டு நான் சொன்ன மாதிரி அந்த டிபெட்டியன் இது ஒன்று இருக்குது, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதை படிக்கும்போதே எனக்கு கம்ஃபர்டிங்காக இருந்தது. அது நம்ம கலாச்சாரத்தில், அது ஐ மீன் இங்கே இருக்கிற இந்த தமிழ் சமூகத்தில் அப்படி ஒன்று இருக்கான்னு எனக்கு தெரியல. டிபெட்டியன் புக் ஆஃப் டெட் அப்படின்னே ஒரு புக் இருக்குது. அந்த புக்கை என்ன பண்ணுவாங்களாம், இப்போ யாராவது ஒருத்தர் இறந்துடுறாங்கன்னு வச்சுக்கிங்களேன், அவரோட பாடியை வச்சுட்டு அவங்க இதை படிக்க ஆரம்பிச்சிருவாங்களாம். அது வந்து 7 நாள் படிக்கணுமா, அதே மாதிரி 7 வாரத்துக்கு படிக்கணுமா. ஸோ அப்படின்னா 7 × 7 49 days. ஸோ 49 நாளைக்கு அதை வந்து படிச்சுட்டே இருப்பாங்களாம். அது என்ன பேசிக்காக சொல்லுதுன்னா, அவங்க இறந்த உடனே அந்த சோல்னு சொல்கிறாங்கல்ல, இங்கிலீஷில் சோல், தமிழில் என்ன ஆன்மான்னு வச்சுக்கலாம், உயிர்னு வச்சுக்கலாம், ஏதோ ஒன்று, அது என்னன்னு டிஃபைன் பண்ண முடியல, அதுவே ஒரு ஃபிலாசபிக்கல் கன்ஃபியூஷன். எனிவே நம்ம தமிழ்லேயே ஆன்மான்னு வச்சுக்குவோம். அந்த ஆன்மா வந்து போகும்போது அது வந்து ஸ்டேஜஸ் போகுமா. இது வந்து டிபெட்டியன் நம்பிக்கை, திபெத் மக்களோட நம்பிக்கை. அது வந்து பார்டோ தோடோல் அப்படின்னு அதை சொல்கிறாங்க.
ஓகே. பார்டோ அப்படின்னா அது வந்து இந்த இறப்புக்கும் பிறப்புக்கும் இதுக்குமான இடைப்பட்ட நிலை. செத்துட்டாரு, பட் நீங்கள் வந்து அப்போ அந்த ஸ்டேஜில் இருக்கிறீங்க. ஓகே ஓகே. அதாவது கிளினிக்கலி டெட்டு, பட் அந்த உயிர் வந்து போயிட்டு இருக்கு. அதை வந்து சொல்கிறாங்க பார்டோ அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பிளேன்லன்னு வச்சுக்கோங்க. ஸோ பார்டோ அப்படின்னு அதை சொல்கிறாங்க. அந்த பார்டோவில் வந்து என்ன பண்ணுவாங்களாம், அது வந்து கைடட் டெக்ஸ்ட் மாதிரியாம். அந்த பணத்தை வச்சுட்டு பக்கத்தில் படிச்சுட்டே இருப்பாங்களாம். எப்பா நீ செத்துட்ட பார்த்து போயிட்டு வெள்ளையா ஒரு வெளிச்சம் வரும், ஓகே, அதை மட்டும் பிடிச்சிக்க. அதுதான் வந்து பியோர் ரியாலிட்டி. அதை பிடிச்சிட்டுன்னா உனக்கு பிறப்பே கிடையாது மறுபடியும். அவங்கள அந்த மறுபிறப்பு நம்பிக்கை இருக்கு. திபெத்திய மக்கள் இதில் மறுபிறப்பும் இங்கேயும் இருக்கு, எல்லாருக்கிட்டையும் இருக்கு, நிறைய பேர்கிட்ட இருக்கு மறுபிறப்புன்றது. அதை சொன்னாங்க. அதை தான் நீ வந்து ஒருவேளை அதை பிடிக்க முடியல அப்படின்னா இப்போ நீ வந்து அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுமா. அதுதான் அவங்க படித்து நோட்டிஃபை பண்ணிட்டே இருப்பாங்களாம். ஓகே ஓகே. அதாவது உயிர் போயிட்டு இருக்கும்போது நீ இப்போ பார்த்துக்கப்பா, அந்த வெள்ளை வெளிச்சம் வரும், அந்த வெள்ளை வெளிச்சத்தை ஃபாலோ பண்ணிடு, அப்போ வந்து உனக்கு பிறப்பு கிடையாது அப்படின்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க. அதில் நிறைய ஸ்டேஜ், 3 ஸ்டேஜ் சொல்கிறாங்க. அதுக்கு ஏதோ பேர்லாம் இருக்குது. சிக்காய் பார்தோ அப்படின்னு சொல்கிறாங்க. சிக்காய் பார்தோன்றது மொமெண்ட் ஆஃப் டெத்து, சாகிற அந்த டைம், அந்த மொமெண்ட்டு, அதுதான் சிக்காய் பார்தோ. அப்போ தான் உயிர் பிரிஞ்சு போகுது. அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, நீ வந்து அந்த வெள்ளை வெளிச்சத்தை டார்கெட் பண்ணிக்கோ, அதை நீ போய் அதில் கலந்துடணும், அப்போ தான் உனக்கு மறுபிறப்பு வராது அப்படின்றது. அடுத்த நீங்கள் ஒருவேளை அதில் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது வந்து சான் ஈத் பார்டோ அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அது வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து மனசை வந்து இன்னும் ரொம்ப லேஸ் ஆக்குற மாதிரியான விஷுவல்ஸ் எல்லாம் தெரியும். உங்களோட அம்மாலாம் வருவாங்க, உங்களோட பாட்டி வருவாங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. மாமாச்சான் எப்படி இருக்க, செத்துட்டியா, செத்து போனவங்க கூட வருவாங்க, தெரிவாங்கன்னு சொல்கிறாங்க. செத்து போனவங்களாம் தெரிவாங்க. அப்போ நம்ம வந்து எல்லோரும் இங்கே தான் இருக்கீங்களா, நான் வந்து உங்கள் கூடவே இருந்துடுறேன் அப்படின்னு அவங்க கூட இப்படி சொல்லும்போது தான் எனக்கு இது திபெட்டியன் வழிமுறையாக சொல்லிடுறீங்களே. எனக்கு ப்ராக்டிக்கலாக என்னன்னா, ஒருத்தன் வாழ்கிறான், அப்போ வர பிரச்சனைகளில் வந்து யாரும் வந்து வராமல் இறந்த பிறகு பல பேர் வந்து இது பண்ணுறது வந்து உபயோகம் இல்லாத ஒரு இதுன்னு பார்ப்பேன். அதே மாதிரி எனி பிடம் லைக் எனி லிவிங் பீயிங் அது வந்து எக்ஸிஸ்டன்ஸில் தான் அதோடைய இதுவே இருக்குது. யூ வில் பி ஃபர்காட்டன். லைக் இப்போ மனுஷனாக இருந்தால் நான் சொல்லுவேன், வழக்கமாக சொல்கிறது 16 நாள் தான். அண்ணனாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, யூ வில் பி ஃபர்காட்டன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் யாரும் ஞாபகம் வச்சுக்கிங்க, யாரும் எதுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டு. கரெக்டு. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஏதாவது பண்ணிட்டு போயிருக்கணும். நான் இதை நக்கல் டாக்கிஸ் ஆரம்பிச்சேன், போட்டு பார்த்து ஞாபகப்படுத்திக்கங்க. அதனால லைக் டோன்ட் ப்ளீஸ் எவ்ரிபடி, உங்கள் வாழ்க்கையே நீங்கள் வாழுங்க, அவ்வளோதான். அதுதான் அவர் ரொம்ப பின்பற்றுறாரு. நான் வந்து உன் சாவ நீ சாவு, சாவ நான் சாவுறேன், அந்த மாதிரி தான். சொல்லுங்க, டிபெட்டியன் வேற. அதான் அந்த மாதிரி ஸ்டேஜ் இருக்கு. அப்போ வந்து அவங்க கூப்பிடுவாங்களாம். ஓகே. அதாவது ஐ மீன் உங்களோட மனசுக்கு நெருக்கமானவங்களா இருந்தவங்களாம் உங்களை வந்து வாப்பா செத்துட்டியா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க பின்னாடி போவாத, அது வந்து ரியாலிட்டி கிடையாது, அது வந்து உன்னோட மனசு கிரியேட் பண்ற ஒரு ஏக்கத்தோட ஒரு பிரதிபலிப்பு, இல்யூஷன் ஆஃப் டிசைர் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது வந்து ஒரு இல்யூஷன், அதை நம்பாத, நீ அந்த வெள்ளை வெளிச்சம் வருது இல்லையா, வெளிச்சம், அதை நோக்கியே போ அப்படின்னு கைட் பண்ணுற மாதிரி படிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம் அந்த புக்கை. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜில் வந்து பயங்கரமான விஷயங்கள்லாம் தெரியுமா, லைக் இன்னும் டீமன்ஸ் வர்றது, ராட்சசர்கள் வந்து உங்களை துரத்துறது, பயப்படுற மாதிரியான சில காட்சிகள், தெய்வங்கள்லாம் உங்கள் கண்ணு முன்னாடி வரும். அதெல்லாம் பயப்படாத, இதெல்லாம் வந்து உன்னோட மனசோட ஒரு இல்யூஷன் தான், நீ வந்து வெள்ளை வெளிச்சத்தை நோக்கியே போ அப்படிங்கிறது. கடைசியா இதெல்லாம் தாண்டி போயிட்டாங்க ஒருவேளை அப்படின்னா சித்பா பார்டோ அப்படின்னு போயிடுறாங்க. அந்த ஊர் அது வந்து சான்யத் பார்தோவுக்கு அடுத்த ஊர்.
சித்பா பார்தோவில் தான் அந்த ப்ராசஸ் ஆஃப் ரீபர்த்ன்னு நடக்குது. ஒருவேளை இங்கெல்லாம் நீங்கள் அட்ராக்ட் ஆகி வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டிசையர் டு பி லிவிங் அகெயின்றது இருக்கு. எனக்கு போய் நிரந்தரமாக பிறப்பின்மை வேண்டாம் அப்படின்னு இன்னும் அந்த வெள்ளை வெளிச்சத்தை நிராகரிச்சுட்டு நான் மறுபடியும் பிறப்பு எடுக்கணுன்ற அந்த டிசையரோடு நீங்கள் போகும்போது மறுபடியும் அந்த ப்ராசஸ் ஆஃப் பர்த்துக்குள்ளே வந்துடுறீங்க. அப்போ தான் நீங்கள் வந்து எங்கே போய் பிறப்பீங்கன்றது அந்த டிசிஷன் மேக்கிங்லாம் அங்கே தான் நடக்கும். மறுபடியும் நீங்கள் வந்து அவங்களே சொல்லுவீங்க இல்லை, அது கைட் பண்ணுவாங்க. ஒருவேளை அவர் தாண்டி போயிட்டாருன்னா அவர் எதுவும் பண்ண முடியாது. அவ்வளோதான். அது அவர் கண்ட்ரோலில் இருக்கும். அது அவர் கண்ட்ரோலில் இருக்கும். அதுக்கான ஒரு பேக் சைடு ஒரு சப்போர்ட்டு தான் இவங்க வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. படிப்பாங்களாம் உட்காந்து 49 நாள் வந்து அந்த உயிர் வந்து அந்த சோல், அதாவது அந்த ஆன்மான்றது அந்த இந்த 3 விதமான நிலைகளையும் கடந்து தான் போகணுமா. அவங்க வந்து கைட் பண்ணுவாங்களாம். இப்படி போப்பா அப்படி போப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் சொல்றதை கேட்க நமக்கு என்ன தெரிய போகுது? சொன் பேச்சு டேய் அந்த வெள்ளை வெளிச்சத்தை பார்த்து போடா அப்படின்னு சொன்னா அவன் ஓரளவு பிடிச்சிக்கிட்டான்னா அதுதான் அவன் சொல்றாங்க, உனக்கு அதுக்கப்புறம் பிறப்பே கிடையாது. இவர் இந்த அதுதான் பியோர் எக்ஸிஸ்டன்ஸ்னு அவங்க சொல்றாங்க. நிர்வாணம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இல்லையா, நிர்வாணம். அதுதான் அந்த நிலை. அதில் போயிட்டீங்கன்னா ஓஷோ தானே அதிகமாக உபயோகப்படுத்துவார். நிறைய புத்திசமில் தானே அந்த கான்செப்ட் நிர்வாணன்றது. நம்ம ஊரில் அதை வந்து மோட்சம் இறைநிலை, நீங்கள் உங்கள் கான்செப்டில் சொல்லணும்னா சிவநிலை, தவநிலை, ஏதுமற்ற நிலை, சூன்யம் என்ன எவ்வளோ பேர் இருக்காது, எப்படிலாம் வகைப்படுத்துறாங்க. இப்போ நான் பேச இது பண்ணி நான் தான் இன்னும் தமிழை கொண்டு வந்து எல்லாருக்கும் பரப்புறேன், நான் தான் இது மாதிரி இது பண்றாங்க. இப்போ நீங்க என்ன நீங்க அவங்க சொல்றதாங்க. ஆக்சுவலா நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இறப்புன்றது எல்லாருக்குமே நடக்குது இல்லையா. ஜியோகிராபிக்கலா மெக்சிகோவில் இருக்கிற பழங்குடி மக்களுக்கும் நடக்குது, இங்கே இருக்கிற பெரிய பின்னும் மற்ற மக்களுக்கும் நடக்குது. ஜியோகிராஃபிக்கலாக எல்லா இடத்துலையும் மரணம் நடக்குது. அப்போ வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடியா கிரியேட் ஆகும் இல்லையா. டெத்து நமக்கான கான்செப்ட் என்னன்னு கிரியேட் ஆகும்போது இதெல்லாம் பிறந்து வருது. ஸோ டிபெட்டுன்ற அந்த பழைய மனிதர்கள் அவங்களோட கான்செப்ட் படி இந்த பார்டோ அப்படின்னு. இது இன்ட்ரெஸ்டிங்காக என்னென்னா இந்த பார்தோ தொடோல் அப்படிங்கிற அந்த புக்கு, இந்த டிபெட்டியன் புக் ஆஃப் டெட், இந்த பார்தோ அப்படின்னு ஒரு படமே எடுத்திருக்காங்க. நம்ம இவர் இருக்கார் இல்லையா, ரெவனன்ட் படத்தோட டைரக்டர் அலெக்சாண்ட்ரோ இனாரித்து, அவர் வந்து ஒரு பார்டோன்னு ஒரு படமே எடுத்திருக்காரு. அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மாதிரி சர்ரியலாக இருக்கும். அதாவது இறப்புக்கும் ஒரு இல்யூஷனுக்கும் நடுவில் மாட்டிக்கிட்ட ஒரு ஆளோட ஒரு சர்ரியல் விஷன் தான் படமே. அவங்க வந்து ஒரு ஜேர்னலிஸ்டாக இருப்பான், அவனுக்கு ஒரு பெரிய அவார்டு கிடைக்கிற மாதிரி இருக்கும். அவன் உள்ளே போயிட்டு எல்லாம் திடீர்னு இல்லூஷனாக எல்லாம் தெரியும். ஸோ அந்த பார்டோன்ற அந்த கான்செப்டை மட்டும் அவர் எடுத்துக்கிட்டாரு. அங்கே நடக்கிற அந்த குழப்பங்கள் நான் சொன்னேன்ல, உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க, அவங்க உங்களை கூப்பிடுவாங்க. அது அந்த படத்தோட ஃபஸ்ட்டு ஷாட்டே அவனோட நிழல் வந்து அப்படியே மிதந்துக்கிட்டு இருக்கும். அது பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த படம் பாருங்கள், 2021 22 வந்த படம். ஜாலியாக இருக்கும், விஷுவலாகவும் நல்லாயிருக்கும் அந்த படம். அது இந்த புக்கை இப்போ இந்த புக்கை படிக்க முடியாது, என்னென்னு தெரியல எனக்கு. பட் இந்த புக்கை பற்றி இந்த மொழி தெரியலன்றீங்களா இல்லை? ஆமாம், அதில் என்னென்னமோ இருக்குங்க, நமக்கு தெரியல. ஆமாம், மொழி அதில் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனும் இருக்குது. ஆனால் அது நமக்கு எல்லாமும் புரியலை. நான் ஜென்ரலாக படிச்சுக்கிட்டேன். நீங்கள் என்லைட்மெண்ட் ஆகலையோ? நான் இன்னும் அந்த நிலையை அடையலை, தவநிலை சிவநிலையை அடையலை. அது வந்து அந்த படத்தில் விஷுவலாக அதை கன்வே பண்ணியிருப்பாங்க. நிறைய அந்த மாதிரி இந்த சர்ரியல் சீக்வன்சஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் சூப்பராக இருக்கும். நம்ம பார்டோவில் இருக்கிற மாதிரியே இருக்கும். அந்த பார்டோங்கிற அந்த நிலை அது மாதிரியே இருக்கும், நல்லா இருக்கும். அது கூட பார்க்கலாம், நல்ல ஒரு சினிமா. விஷுவலாக அதை பார்க்கும்போது நமக்கு கூட கனெக்ட் பண்ணிக்க முடியுது. இது இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு. இந்த என்டின்னு சொல்கிறாங்கல்ல, நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த சிமிலராக சொல்லியிருக்காங்க. அதாவது டிபெட் மக்கள் இல்லை, அவங்க வேற எங்கேயோ லைக் அமெரிக்கன்ஸ் ஹாஸ்பிட்டலில் ஆக்சிடெண்ட்டில் ஏதோ ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் டெட்டு, கிளினிக்கலி டெட்டுன்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டு சிபிஆர்லாம் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க உயிரோட, மறுபடியும் காப்பாற்றிட்டாங்க. போயிட்டு அந்த மாதிரி டெத்தை கிட்ட பார்த்துட்டு வந்தவங்க அந்த வெள்ளை வெளிச்சத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து வெள்ளையா தெரிஞ்சுது, கரெக்டாக நான் சாக போறேன்னு தெரிஞ்சது, என்னையே நான் பார்க்க முடிஞ்சது, என்ன நீங்கள் எல்லாரும் என் செஸ்ட் மேலே போட்டு அழுத்துறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுது, நான் மேலே இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த பக்கத்தில் பின்பக்கத்தில் வெள்ளையா ஒரு டனல் வந்து தூரத்தில் தெரிஞ்சுது அப்படின்ற. இப்போ இதையும் கனெக்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. கிட்ட போய் பார்த்துட்டு வந்தாங்கல்ல இவங்கெல்லாம்,
ஓகே. ஒருவேளை அது உண்மையாக இருக்குமோ, நம்ம வெள்ளை வெளிச்சத்தை பார்த்தா பிடிச்சிருவோம்டா, வெள்ளை வெளிச்சத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படி. நீங்கள் அப்போ அங்கே போயிட்டு நான் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன், ஆமாம் லைட்டு கொஞ்சம் எல்லோவா இருக்கு அப்படி இல்லை, எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை, நான் எப்படி போகிறேன் அப்படின்னு தெரியல இருக்கலாம். நீ அப்படி நினைச்சு பாருங்களேன், வெள்ளையா இருக்கிறதுன்னு இன்னொன்று வெள்ளை பேய் அங்க நிக்குது, எது வெள்ளையா இருக்குன்னு சொல்லணும்ல, எது வெள்ளையா இருக்குன்னு சொல்லணும்ல, அதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. பட் எனிவே அதெல்லாம் நம்ம காமெடியா பேசினாலும் அது நினைச்சு பார்க்க முடியல. இது இன்னொன்று என்னன்னா, இறப்போட எல்லா ரிஃப்ளெக்ஷன்ஸுமே நம்மளோட கற்பனையாக தான் இது வரைக்கும் இருக்கு. ஏன்னா நம்மளால நினைச்சு பார்க்க முடியக்கூடியது தானே நம்ம சொல்லுவோம். ஆமா, அதை தாண்டி எதுவும் சொல்ல முடியாது. அப்படி பார்த்தா எல்லாமே தியரி தான். ஆமா, எல்லாமே தியரி தான். யாராவது செத்தவன் தான் எந்த வந்து சொல்லணும். ஆமா, அது நடக்கவே நடக்காது, அதெல்லாம் அவன் சொல்ல போறது இல்லை. பட்டு இதை வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணி பார்த்துருக்காரு ஒரு சயின்டிஸ்ட். எப்படி செத்தா? ஆமாம், இல்லை செத்து இல்லை, செத்தா எப்படி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது? அதான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி என்ன நினைக்கிறது இல்லை. டங்கன், அவர் பேர் என்னது, டங்கன் மெக்டாகல் அப்படின்னு ஒருத்தர். ஓகே. அவர் என்ன பண்ணியிருக்காரு, செத்து போகிற நிலைமையில் இருக்கிற பேஷண்ட்ஸை கொண்டு போகிற கூப்பிட்டு வந்திருக்காரு. கொடுங்கப்பா எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு, எப்படின்னு சாவதானே போகிறேன், கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பெட்டு, அதாவது பெட்டு வந்து ஒரு சின்ன வெயிட் வேரியேஷனை கூட அது கண்டுபிடிச்சிரும் அந்த பெட்டு. ஓகே. அந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷலைஸ்டான பெட்டில் படுக்க வைக்கிறாரு. படுக்க வச்சுட்டு அவங்க சாவறதோ அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. கரெக்டாக செத்துட்ட உடனே அவங்களோட வெயிட்டில் கொஞ்சம் 21 கிராம் குறையுது. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உயிரோட எடை 21.3 கிராம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதை வச்சு ஒரு தமிழ் படத்தோட டைட்டிலில் வந்திருக்கு. படம் அதை பற்றி இல்லை, உயிரின் எடை 21 கிராம் அப்படின்னு ஒரு தமிழ் படம் வந்திருக்கு. இது ஏன் இப்படி வச்சாங்கன்னு நான் தேட போய் தான் எனக்கு இந்த விஷயம் கிடச்சிது. அது வந்து உண்மையான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே. நான் வந்து உயிரோட எடையை கண்டுபிடிக்கிறேன்னு பண்ணது அந்த சயின்டிஸ்ட், அந்த மெக்டாகல்ன்றவர். அது கண்டுபிடிச்சி உயிர் போனதுக்கப்புறம் 21.3 கிராம் வந்து பாடியோட வெயிட் குறைஞ்சிருக்கு அப்படின்னா உயிரோட எடை வந்து 21 கிராம் இருக்கலாம் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. ஆனால் இவரோட டெஸ்ட்டை யாருமே ஒத்துக்கல. அது சொல்லிட்டாங்க, இது வந்து சயின்டிஃபிக்காலாம் பண்ணது இல்லை, நீ ஏதோ உன் கற்பனையிலே நீ பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த அளவுக்கு பண்ணியே சயின்டிஃபிக்காக பண்ணலன்றா. அப்படி கிடையாது, இதெல்லாம் சயின்ஸில் ஒத்துக்க முடியாது. ஏன் ஒத்துக்க? அதான் ஒரு வெயிட் இதுலேருந்து மூவ்மெண்ட் இல்லை, அது வெயிட்டு தானே, மற்றபடி அதை வந்து கொராபரேட்டிவாக அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை, தியரியாக மாறிடுது. அது வந்து அவரோட தனிப்பட்ட எக்ஸ்பெரிமெண்ட், அவ்வளோதான். அவர் என்ன பண்ணார், இல்லை நான் ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நாய்ங்களை கொண்டு வந்திருக்கார். ஒரு 4-5 நாயை கொண்டு வந்து ஊசி போட்டு சாவடிச்சுட்டு பார்த்தா அந்த நாய்ங்களோட வெயிட்லாம் குறையவே இல்லை. அப்போ அதுக்கு ஆன்மா இல்லையா தெரியல. அப்போ அது இயங்குது, ஓடுது, வருது, நம்ம சொன்னால் கேட்குது, அதெல்லாம் இருக்குல்ல. அதனால அந்த தியரி ஃப்ளாப்பாக போயிடுச்சு. உயிரின் எடை அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அவர் வந்து டெத்தை வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் மெஷர் பண்ணியிருக்காரு. இப்போ அதாவது உயிர், இப்போ உயிர் இருந்தால் நம்ம உயிரோட இருப்போம், அதனால அதை மெஷர் பண்ணியிருக்காரு. ஓகே. இதையும் நீங்கள் அதையும் இப்போ கம்பேர் பண்ணி பார்க்கலாம், அந்த பார்டோ இதையும். ஸோ அவங்க வந்து உயிர் போகுதுன்றத நம்பிக்கையில் பாட்டெல்லாம் எழுதி அட்வைஸ்லாம் பண்ணுறாங்க, சரியா போப்பா பார்த்துப்போ, இவங்கெல்லாம் வருவாங்க நம்பிடாத, திருப்பி ஒன்றை வாழறதுக்கு ஆசை காட்டுவாங்க நம்பிடாத அப்படின்னு. இவர் வந்து அந்த போகிற ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஓகே, உயிருக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி கூட நிறைய இந்த ஸ்பிரிச்சுவல் குருஸ்லாம் சொல்கிறாங்கல்ல, உயிர் எங்கே இருக்குது அப்படின்னா அந்த எரிவாய்க்கும் கருவாய்க்கும் நடுவில் இருக்கிற இடத்துல உயிர் இருக்குது, அதனால தான் அடிபடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பாடியோட சென்டரும் அதான், பாடியோட ஒரு சென்டர்னு நீங்கள் ஒரு புள்ளி வச்சிங்கன்னா அங்கே தான் உயிர் இருக்குன்னு. ஆனால் எல்லாமே ஸ்பைனோட முடிவு அதுதான் வந்து இதில் திருமந்திரத்துலேயும் அது வருது. ஸ்பைனோட இன்னும் அடி அங்கேருந்தால் அந்த குண்டலினி சக்தியை எழுப்புறது அதெல்லாம் வருது இல்லையா, எல்லாம் அங்கேயே கூயறதுனால ஆமான்னு இவங்களே நம்பிக்கிட்டாங்க. அது நமக்கும் தெரில, அவங்க இது சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுங்க. அப்போ நம்ம எண்ட் ஆஃப் த இதில் நம்மள பாயிண்ட் ஆஃப் வியூ போட்டுருவோம். நீங்கள் சொல்லி முடிச்சுட்டு அதை உடச்சிங்கன்னா அப்புறமா அந்த ஃபிலாசபியே இதுவாயிடும். ஸோ இது வந்து இறப்பு பற்றி நான் அடிக்கடி படிக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து தியரிஸ் தான். ஓகே, எல்லாமே தியரி தான், இங்கே எதுவும் ப்ராக்டிக்கலாக கிடையாது. ஸோ பட் அதான் நமக்கு இருக்கிறதுலே கம்ஃபர்ட்டான ஒரு தாட் ப்ராசஸை எடுத்துக்கிட்டு, சரிப்பா இறப்புன்னா இதுதான் வரட்டும், வந்து வரும்போது பார்த்துக்கலாம்
அப்படின்னு இருக்கிறவங்க சில பேர் இருக்கிறாங்க, சில பேர் பயத்திலே இருக்கிறவங்க இருக்காங்க. என் ஃப்ரெண்டுலாம் ரொம்ப பயப்படுவார். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், அவர்லாம் பயங்கரமாக பயப்படுவார். அவருக்கு வந்து ஒரு முறை ஒரு பஸ் ஆக்சிடென்ட்டே நேரில் பார்த்துருக்காரு அவர். அன்னையிலேருந்து அவர் பஸ்ஸில் போகிறதே நிறுத்திட்டார். அந்த மாதிரியெல்லாம் இருக்குது ஃபோபியாக்கள். ஃபோபியாஸ் சொல்லுவாங்கள்ல, ஃபியர் ஃபோபியாஸ்ன்ற மாதிரி எனக்கும் அந்த பயம் இருக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பைக் ஆக்சிடெண்ட்டில் இருந்துட்டார். நான் அந்த பயத்துலனால பைக்கே ஓட்ட கற்றுக்கல. அதனால அந்த மாதிரி இருக்குது. ஸோ இறப்போட ஒரு இம்பேக்ட் வந்து வாழும்போதே நமக்கு அது வந்து நம்மளோட வாழ்வு முறையே மாற்றுது இல்லை. ஸோ அதெல்லாம் நான் நினச்சி பார்த்துருக்கேன், இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு. அப்போ என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க வாழுங்காலத்தில்? ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம கண்ட்ரோல் அது இல்லைன்னு தான் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தோணுது. அவ்வளோதான், நம்ம கண்ட்ரோல் இல்லை. சில பேருக்கு வந்து கடவுள்னு ஒரு இன்னும் ஒரு சேஃப் பாயிண்ட், இன்னும் பஸ்ஸில் போகும்போது ஒரு கம்பியை பிடிச்சிக்கிற மாதிரி கடவுள்ன்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு இருக்கிறதுனால பயத்தை அங்கே வச்சுட்டு இவங்க ஃப்ரீயாக இருக்கிறாங்க. எனக்கு அதனாலே கடவுள் நம்பிக்கை இருக்கும் அவங்க மேலெலாம் எனக்கு பொறாமை தான். ஆமாம், எவ்வளோ ஈஸியான வேலை. ஆமாம், பயத்தெல்லாம் அவன் மேலே பாரமாக போட்டுட்டு நீங்கள் நிம்மதியாக இருந்துடுறீங்கல்ல. கருமை எனக்கு அந்த நம்பிக்கையும் கிடையாது. இது வந்து இந்த இடத்த தான் தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். பயத்தை வந்து நாங்கள் டோட்டலாக வந்து கடவுள் மேலே போட்டுடுறோன்ற இது கிடையாது. இப்போ கடவுள் மறுப்பாளர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபேஸ் த ஃபியர் அப்படின்னுவாங்கல்ல, அது அதே மாதிரி லைக் இவங்க வந்து கடவுள் மேலே எல்லாத்தையும் போட்டுடுறாங்க அப்படின்ற ஒரு இதுவும் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது, நாங்களும் அவங்கள மாதிரி தான், எங்களுடைய ஃபியர்ஸை நாங்கள் தான் ஃபேஸ் பண்ணுறோம், எங்களுடைய பயத்தை நாங்கள் தான் இது பண்ணுறோம். ஆனால் எங்களுடைய ஒரு சேவியர்னு சொல்லலாம், கடைசி இப்போ மனித முயற்சியால் முடியாத விஷயங்களை கடவுள்கிட்ட கூட்டுடலாம். ஆமாம், அதுன்ற ஒரு இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். அது வந்து ஒரு ஃபியரோட ஒரு 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 உச்சக்கட்ட புள்ளி தானே. பயத்தோட ஒரு உச்சக்கட்ட புள்ளியை நீங்கள் அவர் கையில் கொடுத்துட்றீங்க. எப்போ இது என்னால் பிடிச்சிக்க முடியல, நீ பிடிச்சிக்க, சாவு வரும்போது நீ எல்லாம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி. அது வந்து ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி தானே. நல்லா இருக்குல்ல, அது நல்லா இருக்கு, நீங்க எடுத்துக்கோங்கன்னு தான் சொல்றேன். நம்பிக்கை வரல, அப்படி ஒருத்தர் இருந்தா நான் கொடுத்துருப்பேனே. ஓகே. அதே மாதிரி லைக் சில ஃபேக்டர்ஸ்லாம் நம்பிக்கையோட தான் பல கட்டங்கள் பார்த்து தான் இன்றைக்கும் ராக்கெட்லாம் ஓடுறாங்க. அதெல்லாம் வந்து ஒரு எனர்ஜி லெவல் ஃபோர்ஸஸ்லாம் இருக்க தான் செய்யுது. கரெக்ட். அதனால் எங்கள் பயத்தையெல்லாம் கடவுள்கிட்ட கொடுத்துட்றோன்றதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. வி ஃபேஸ் அவர் ஃபியர்ஸ். இது வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கு மாறுபடும். பட் எல்லா கடவுள் கும்பிட்றவங்க பொதுப்படியாக இதை சொல்லிடுறாங்க. நாத்திகர்களாக இருக்கிறவங்களும் சரி, கடவுளை கும்பிடாதவங்கலாம் வந்து இதை ஒன்று சொல்லிடுறாங்க. அப்படி கிடையாது. இல்லை, ஆனால் நீங்கள் அதாவது சாரி, நான் நீங்கன்னு சொல்லலை, கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க சொல்கிறேன். அவங்கக்கிட்ட கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க, எல்லாம் ஒரு பார்த்து பாருங்க, நான் அதை பற்றிலாம் யோசிக்கிறது இல்லைன்றதே ஒரு இன்னும் ஒரு நல்ல ஒரு சேஃபான ஒரு இடம் இல்லை அது. இல்லை, இப்போ எல்லாம் அவர் பார்த்துப்பாருன்னு சொன்னாலும் இவரு தான் வந்து எல்லா விஷயத்தையும் பண்ணுறவர், உயிர் சக்தி இவர் தான். ஆனால் அவங்க அப்படி நினைக்கிறது இல்லை. எல்லாம் கடவுள் சித்தம், எல்லாம் அவன் செயல் தானே சொல்லுவாங்க. இல்லைங்க, எல்லாம் அவன் செயல் தான். நானும் அதில் இதுவாகல. பட் நீங்கள் ஒரு வார்த்தையோடைய இதில் அந்த பொருளில் இது பண்ணாதீங்க. அந்த வார்த்தை எதுக்கு சொல்கிறோன்னா, ஒரு முன்னெடுப்பாக கடவுள்கிட்ட நம்ம வச்சிடுறோம், இதுதான் நாங்கள் நினைக்கிறோம், இதை எனக்கு முடிச்சு கொடுங்க அப்படின்ற முன்னெடுப்பாக வச்சுட்டு அதுக்கான செயல்களை நம்மளை வச்சு தான் செய்ய வைப்பார். எனக்கு என்ன வரைக்கும் செத்ததுக்கு அப்புறம் அவர் கேள்வி கேட்பாரு, ஏண்டா எல்லாத்தையும் என் மேலே போட்டுட்டு எல்லாத்துக்கும் நான் காரணம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில் என் முன்னாடியே வந்து நிற்கிறேன். இப்போ நம்ம இனிஷியலாக பேசும்போதே சொன்னேன், நீங்கள் நல்லது பண்ணால் கூட உங்களுடைய பிறவி தொடரும் அப்படின்னு. அதே சிவத்தில் நம்ம என்ன சொல்கிறோன்னா, நான் அந்த நல்லது பண்ணல, சிவனா உள்ள இருந்து நல்லது பண்றோம் அப்படின்னு நினைச்சு பண்ணீங்கன்னா அது கடவுள் கணக்குல. செய்பவனும் நீயே, செய்வித்தவனும் நீயே. அவர் தலையை கை வச்சு பாவி படுபாவிகளா, உங்களை படிச்சு விட்டான் பாரு. நான் ஏன்னா எல்லாமே உயிர், நம்ம லைஃப் ஸ்பேனே வச்சு இப்போ இருக்கிற லைஃப் ஸ்பேனுக்கு எவ்வளோ இயர்ஸ்ன்னு தெரியல, பட் நார்மலாக 120 இயர்ஸ்ன்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல. எங்க 120 இயர்ஸ், 40 போயிடுது ஜென்ரலாக சொல்கிறேன். இப்போ இருக்கிற மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு உங்களுக்கு கொண்டு வந்துருவாங்க.
பயங்கர அட்வான்ஸ்மெண்ட்ஸில் இருக்குது. பட் அந்த இது ஏன் ஃப்ளோவை கற்றுக்கினே இருக்குது. கடவுள் உள்ள வந்த உடனே எல்லாம் கெட்டு போகுதியா, ஒழுங்கா பேசிக்கிட்டு இல்ல நீங்க சிவம்னு சொன்னீங்கல்ல, நாங்க கொஞ்சம் அப்படியே லாஸ்ட் ஆயிட்டேன். அது உங்களுக்கு ஒண்ணு சேராத ஒரு விஷயம். ஏன்னா சைவம் சைவத்தை விடுங்க நீங்க. இல்ல சைவ சிவன் அங்கதானங்க இருக்காரு. அவங்க எல்லாருமே தான் சிவனை கும்பிடுறாங்க, எல்லாமே சிவனை கும்பிடுறாங்க. பட் சைவத்துலதான் சிவன் தான் முழு முதற் கடவுள். ஓகே, சிவனா இருக்கிறது அதுதான். அதனாலதான் உயிரோட இருந்தா சிவன், செத்தா சவம்னு சொல்லுவாங்க. அதுதான் அது. நீங்க வந்து சிவநிலை அடைஞ்சிடும், சிவனடியின் திருவடியை அடைந்தார் அப்படித்தானே போடுறாங்க. ஸோ இல்லை இதில் என்னன்னா சிவன் இதில் ப்ளே பண்ணுறதுக்கு எந்த ரோலுமே இல்லை ஆக்சுவலாக. ஏன்னா அவர் உங்களை படைக்கவே இல்லைன்னு தான் சைவ சித்தாந்தம் சொல்லுது. சைவ சித்தாந்தம் படி பதி வந்து பசுவை படைக்கவில்லைன்னு தான் தத்துவமே. பதின்றது சிவன், பசுன்றது உயிர். உயிர் வந்து படைக்கப்பட்டது இல்லை, அது வந்து அனாதி, அது என்னைக்குமே இருக்கிறது. அது அவரால் படைக்கவே படலை. அப்போ அவருக்கு அப்போ நீ என்ன நான் சொல்லி கேட்கறதுக்கு ஓ ஏஜ் தான் எனக்கு ஒன்ற மாதிரி வந்துருது இல்லை. அதனால அங்கே நான் கொஞ்சம் லாஸ்ட் ஆகிட்டேன். சிவன் சொல்லிடுவேன், சிவன் சொல்லுவார். அதாங்க எனக்கு பயம் இருக்கு. அது வந்து நான் மறைக்க விரும்பல, நான் ஒத்துக்கிறேன். எல்லாருக்கும் இறப்பை பற்றிய பயம் இருக்கும். அது ஒன்றும் பெரிய குற்றம் கிடையாது. அது வந்து முழுசாக நீக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அது ஒருவேளை வயசு ஆக ஆக அது ஒரு பாயிண்டில் வரும். ஆமாம், ஒரு அனுபவங்கள், ஒரு நிகழ்வுகள் ஆகட்டும். இப்போது ரொம்ப நிறைய விஷயங்கள் இதுவாகுதுல்ல, லைக் நம்ம ஹெல்ப்புக்குன்னு சொல்லி ரொம்ப யங்காக இருக்கிறவங்களுக்கெல்லாம் சில விஷயங்கள் கேள்விப்படும் போது you are privileged to be healthy and good now. That should be respected. உங்க பாடியை நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. பீட்சா எல்லாம் தின்னீங்கன்னா சீக்கிரமா ஆமா இல்லைங்க, உணவு முறையில தான் இன்னைக்கு பெரிய மரணமே வருது. 37 வயசுல இருக்கான், ஹார்ட் அட்டாக் வருது. செத்துட்டான், திடீர்னு கேட்டா 37 வயசுன்றான். அவனோட ஃபுட் ஹேபிட்ஸை செக் பண்ணிங்கன்னா எல்லாம் சீஸு, பர்கரு, பீட்சா, சுகரு எல்லாம் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் எதுவுமே ஆக்டிவிட்டியே இல்லாமல், ஆக்டிவிட்டி எதுவுமே இல்லை, ஒரு பாட்காஸ்ட் கூட இல்லை, ஒரு யூடியூப் சேனல் இல்லை. அதெல்லாம் இப்போ அது என்ன பண்ணுறது, அது ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போது சில பேர் மேலே கூட எனக்கு பொறாமை இருக்குது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, லைஃபுக்குன்னு ஒரு பர்பஸை தேர்ந்தெடுத்துருவாங்க. ஓகேங்களா, என் லைஃப்பை நான் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து அதை சேஸ் பண்ணிகிட்டே இருக்கிற அந்த பார்த்தீங்களா, இப்போ எங்கள் வீட்டுக்கு மேலே பிளேன் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு பயமாக இருக்குது. பயப்படாதீங்க. இல்லைங்க, அது ஒரு பெரிய ஆங்ஸைட்டியாகவே ஆகிடுச்சிருங்க. மீடியாவும் ஒரு காரணம். மீடியாவை ரொம்ப பார்க்காதீங்க. இப்போ ஆமாம், அது என்ன பண்ணுறது, ஏன்னா ஃப்ளைட் போகும்போதெல்லாம் இப்போ எனக்கு அந்த மரண பயம் வருது. நீங்கள் நினச்சி பாருங்களேன், ஃப்ளைட்டு உள்ளே உட்காந்துருக்கிறவன் ஓகே அவன் டிக்கெட் வாங்கி போயிருக்கான், சும்மா நான் உட்காந்துருக்கேன் வீட்டுக்கு. அவனை யோசிச்சு பாருங்க, அவன் வந்து மரணத்தை எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. நம்ம சாப்பிட்டு வீட்டுக்கு போகிறோம், இன்னும் அது வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல், அது சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கான். அவன் உட்காந்து சாப்பிட்டு நம்ம போகிறோம் அப்படின்னு அவன் நினச்சிருப்பான். அது பாருங்க, அதுதான். ஸோ சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா லைஃபோட பர்பஸை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, அதை சேஸ் பண்ணிட்டே போகிறாங்கல்ல. சேஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கிறப்போ அவங்க அந்த மரணத்தை பற்றிய நினைப்பே வராது அவங்களுக்கு. அதுவும் ஒரு நல்ல ஒரு லைஃபாக எனக்கு தோணுது. ஓகே ஓகே, அது நான் பண்ணணும்னு விரும்புகிறேன். ஆனால் நடுநாளில் எனக்கு அந்த நினைப்பு வந்துடுது. ஓகே, உங்கள் பர்பஸ் என்ன அது தெரிலன்றதுனால தான் நினைப்பு. தெரிஞ்சிருந்தா நான் அதை பற்றி நினைக்க போகிறேன். பர்பஸ்ன்னு அதாங்க நிறைய ஃபிலாசபியோட குழப்பங்கள் இருக்குது எனக்குள்ள. அது எனக்கே தெரியும். நான் வந்து கொஞ்சம் அதிகமாக படிச்சதுனாலையோ என்னமோ இது குழம்பிட்டேன். படிக்க ஒத்துக்கினீங்க? இல்லை கண்டிப்பாக. ஏன்னா நிறைய இப்போ இன்னும் நீங்கள் நான் சொல்கிறது எஸ்பெஷலி ஃபிலாசபிஸ். ஓகே, நீங்கள் அது மாதிரி கொஞ்சம் டீப்பாக உள்ளே போகும்போது நமக்கே ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஏன்னா ஒன்றுத்துக்கு ஒன்று கான்ஃப்ளிக்டாக இருக்கும். ஓகே, பின்ன இதில் சொல்கிறது அதில் ஒத்துக்க முடியாதா இருக்கும், அதில் சொல்கிறது. அப்போ வந்து நீங்கள் தனிப்பட்ட ஸ்டாண்ட் எடுக்கிற மாதிரி ஒரு இது வரும். அந்த தனிப்பட்ட ஸ்டாண்டுக்கான ஒரு அடிப்படை தேடுறது ரொம்ப கஷ்டம்.
அதுக்கான காரண காரியங்களை கிரியேட் பண்ணுறது கஷ்டம். அப்போ வந்து தனித்து விடப்பட்ட ஒரு இன்னும் ஒரு மனிதன் மாதிரி நமக்கு தோணும், தனிமை அதிகமாயிரும். அப்போ தான் இந்த மரண பயம்லாம் வரும். அப்போ தான் இந்த ஃப்ளைட்டெல்லாம் வந்து விழும், நியூஸில் வரும், ட்ரெயினுக்கு தடம் புரண்டுடும். இதெல்லாம் அப்படியே ஒரு இதுவாக சேரும்போது அது வந்து அந்த மரண பயத்தை வந்து அதிகமாக்குது. பட் சில பேர் அதான் நான் ஏன் அதை அப்படி அந்த கடவுளை இதை வச்சு சொன்னேன்னா, இன்னும் அது வந்து அவங்களுக்கு ஒரு பர்பஸாக இருக்குது. ஓகேங்களா, வாழ்வோட இன்னும் பக்தியில் ஐக்கியமாகிட்டிங்கன்னா மற்றதை பற்றி உங்களுக்கு நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. மரணம் வருதோ வரலையோ, நான் வந்து எனக்கு இதுதான் ஃபோக்கஸ்ன்னு இருக்கீங்கல்ல, அது மாதிரி. எனக்கு அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்தா கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்கும். நல்லா வாழ்கிறாங்க, அட்லீஸ்ட்டு இதை பற்றி யோசிக்காமல் இருக்கான்ல, அதனால் அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு தான் விட்டுறது. அது தெரில, எனக்கு இனிமேல் நம்பிக்கை வராது. என்னங்க நீங்கள் தான் ஓப்பனாக இருந்தீங்க, இப்போ நம்பிக்கை வராது? இல்லை, கடவுள் நம்பிக்கை வராது, கடவுள் சத்தியமாக வராது. மரணத்தின் மேலே அதான் நான் சொன்ன மாதிரி. ஆனால் எனக்கு ஒரு கம்ஃபர்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடச்சிருக்கு இப்போ. ஓஷோ சொன்னது, அவங்க சொன்னதுபடி ஓகேப்பா, அப்படி ஒரு விஷயம் நடந்தால் ஜாலியாக தான் இருக்கும். வேற ஒரு டைமென்ஷனுக்கு போயிடுவோம். நம்ம இன்டர்ஸ்டெல்லாரில் அவர் போவார்ல, மேலே உள்ளே போயிட்டு அந்த டெசரக்ட் உள்ளே போயிடுவார், டைமே இல்லாது. இன்னொன்று இறப்புக்கும் ஒரு இதுக்கும் என்ன சொல்லுதுன்னா டைம்லெஸ்னஸ். அதை கூட அவங்க இறப்புன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் கோமாவில் இருக்கவங்கலாம் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, டைமை வந்து கணிக்க முடியல என்னால் அப்படின்னு சொல்லுவாங்க. டைம்ன்ற டைமென்ஷன்லேயே இல்லாத போது கிட்டத்தட்ட இறந்த மாதிரி தான் அது இருக்கும், செத்து போன மாதிரி தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ டைம்லெஸ்னஸ்ஸே இறப்பு தான். அப்படி பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் மூலமாக டைம்லெஸ்னஸை தான் இவங்கெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஓஷோவும் ஜேகேவும். நீங்கள் இப்போ இருக்கிற மொமெண்ட்டில் இருந்தீங்கன்னா மொமெண்ட் டெத்து, மொமெண்ட் லைஃபு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. டைம் ஆக்சுவலி ஃபிலோசபிக்கலி நான் எங்கேயோ படிச்சிருக்கேன், லைக் டைம்ன்ற ஒரு விஷயமே கிடையாது அப்படின்ற ஒரு இல்யூஷன் அது அப்படின்ற மாதிரி இருக்கும். தெரில, செத்தாதான் தெரியும், செத்து பார்ப்போம். எனக்கு அது ஒரு ஆசை இருக்கு. ஆனால் யாராவது அதாவது இப்போ எவ்வளோ கண்டுபிடிக்கிறாங்க, என்னென்னமோ விஷயங்கள் கண்டுபிடிக்கிறாங்க, கண்டுபிடிச்சி செத்தவன் வந்து இன்னும் அதாவது வித் ப்ரூஃப். நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த உய்ஜா போர்டுலாம் இல்லை, சயின்டிஃபிக்கலாக செத்தவன் கூட பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதாவது ரொம்ப ப்ராமிசிங்கான ஒரு இது, இன்னும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு கண்டுபிடிச்சாங்கன்னா மனிதன் வந்து மரணத்துக்கு பின்னாடி என்ன நடக்கும் அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கிற. அதை மட்டுமா கேட்டு தெரிஞ்சுக்கிறேன், எங்க தங்க இருக்கு, எங்க வயிறு இருக்குன்னு கேட்பான் நம்ம. அதுவும் இருக்கு, அது கேட்பான். செத்துட்டு இல்லை, எங்க அப்பா ஒரு கதை சொல்லுவாரு, அது கதை இல்லை, நடந்த நிகழ்வா அவர் சொல்லுவாரு. மறைமலை அடிகள் இறந்த உடனே அவங்க இன்னும் நிறைய லா பிரச்சனை இருந்தது, சட்ட ரீதியா அவரோட இது விஷயங்கள், லீகல் விஷயங்கள் நிறைய பிரச்சனை இருந்தது. அப்போ வந்து யாரோ ஒருத்தர் இருந்தார், இன்னும் இந்த ஆவிகள் கூடிய பேசக்கூடியவரா யாரோ ஒருத்தர் இருந்தார். அவரை அப்ரோச் பண்ணி கேட்டிருக்கிறாங்க, மறைமலையை கூப்பிட்டு நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு அவரோட ஆவியை கூப்பிட்டு அவரோட உயிரை கூப்பிட்டு பேசியிருக்கிறாங்க. அப்போ வந்து அவர் சொல்லியிருக்காரு, நான் வந்து ஒரு இருட்டு அறையில் இருக்கிறேன், எல்லாமே இருட்டாக இருக்குங்க அப்படின்னு அந்த இது மூலமாக, அது அந்த மீடியம் மூலமாக சொல்லப்பட்டது. அதே மாதிரி இன்னொரு கதையும் சொல்லுவார். ஒரு யாரோ ஒரு வீட்டில் கிணத்துல யாரோ விழுந்து இறந்துட்டாங்க, ஏதோ ஒரு இது. அப்போ வந்து அதை கூப்பிட்டு பேசும்போது ஒரு சின்ன பொண்ணை வந்து மீடியமாக உட்கார வச்சு பேசியிருக்கிறாங்க. அதாவது ஆவி வந்து அந்த பொண்ணுக்குள்ளே இருந்து பேசும். அப்படி பேசும்போது அந்த ஆள் எதிர்த்த வீட்டு ஆளை போய் பலார்னு அடி சாத்திருக்கு. அப்போ தான் தெரிஞ்சு இந்த ஆள் தான் அந்த செத்து போனவனே கிணத்துள்ள தள்ளி விட்டான்ற மாதிரியெல்லாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட, ஆனால் அதான் இது வந்து கதையாகவும் இருக்கலாம், கற்பனையாகவும் இருக்கலாம், நமக்கு தெரியல. பட் இப்போ அந்த லீகல் இஷ்யூ வந்து எப்படி சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க, அதை வச்சு சார்ட் அவுட் பண்ணாங்களா? இல்லை, அதை வச்சு சார்ட் பண்ணல, அதுக்கான ஒரு அட்வைஸ் கேட்டதாக அவங்க சொன்னாங்க. இது என்ன பண்ணலாமா வேண்டாமா, யார் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஏதோ கேட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. அது அப்போது நமக்கு தெரியல அது எந்த அளவுக்கு நம்புறது நம்பக்கூடாதுன்னு. எனக்கு என்னென்னா, அப்படி கேட்டு அப்படி ஒரு புக்கே இருக்குது, பாவிகள் உலகத்தில் வந்து 7 நிலைகள் இருக்குன்னு சொல்லிட்டு. செத்து போன இன்னொரு அண்ணன் தம்பி அவங்க அம்மா மூலமாகவே அந்த புக்கு எழுதப்பட்டது. அந்த புக்கு வந்து பயங்கர ஃபேமஸ்.
நான் எனக்கு பேர் மறந்துருச்சு. பத்தி பேச அந்த மாதிரி ஆவிய இல்ல இது வந்து டெத்துக்கு அடுத்த நிலைன்னு அவங்க தானே சொல்றாங்க. நம்ம அடுத்த நிலை சொல்றேன். அதனால நான் ஓகே 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 அப்படியே கலந்து ஓவராலா பேசுறோம். பட் எனக்கு அது ஞாபகம் வந்தது. நீங்க அப்படியே வச்சிருங்க, டெத் செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப்னு வச்சிருங்க. கண்டிப்பா செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப் தான். ஓஷோ செத்த போது எல்லாம் நடனமாடி கொண்டாடினாங்க. அவரே சொன்னாரு யாரும் இதெல்லாம் பண்ணக்கூடாது, டெத்தை வந்து கொண்டாடணும். அதனால அவரோட பணத்தை எடுத்து போகும்போது எல்லாரும் சிரிச்சு கை தட்டி ஆரவாரிச்சு தான் பண்ணாங்க. அதுதான் கரெக்ட். அந்த வீடியோவே இன்டர்நெட்ல இருக்கு. ஜாலி, அது பார்க்கும்போதே வித்தியாசமா இருக்கும். என்னடா ஒருத்தர் செத்துட்டா எல்லாம் ஆடிடுறீங்க. அதுதான் இந்த முரண்பாடு நீங்க சொல்றீங்களா, ஏன் ஆடி ஆடக்கூடாது எனக்கு இதுவா இருக்கு. கரெக்ட். அது நம்ம கூட இருக்க மாட்டாங்கன்னு ஒரு இது இருக்குல்ல, இனிமேல் நம்ம கூட பழக மாட்டாங்க, தனியா ஜாலியா இருக்காங்க படுபாவி அப்படின்னு. எவ்ரி எக்ஸிஸ்டன்ஸ் வில் பி ரீப்ளேஸ்டுங்க. கண்டிப்பாக எவ்ரி எக்ஸிஸ்டன்ஸ் இல்லைங்க, சரி கரெக்ட். இல்லை இப்போ நீங்கள் வந்து ஒருத்தர் மேலே பயங்கர அன்பு செலுத்துறீங்க, சட்டனாக அந்த ஆள் இல்லை, உங்களுக்கு அன்பு செலுத்துறதுக்கு அந்த இன்னும் அந்த ஸ்பேஸ் எம்டி ஆகிடுது. அப்போ உங்களுக்கு ஒரு அதுக்காக அவங்க அழுகுறாங்களா இருக்கும். இன்னைக்கு பெரும்பாலும் எனக்கு தெரில, பட் உண்மையாக அழுகிறவங்க அழுவாங்க. அந்த கிரீஃப்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாம் பெஞ்சிங் பண்ணியிருக்காங்களா, பெஞ்சிங்லேருந்து இருக்கு, வாய்ப்புகள் இருக்கு, அது மாதிரி இருக்கு. தெரியல, சொல்ல முடியல நம்மளால. அதான் நான் சொன்னேன்ல, நீங்க சொல்றதை நான் அனுபவிச்சிருக்கேன். லைக் ரொம்ப நெருக்கமா பழகினவங்க அப்புறமா வந்து நம்ம கூட பேசாத போதோ இல்ல சில சூழ்நிலைகள்னால அவங்களுடைய இது மாறும் போதோ நானும் கஷ்டப்பட்டிருக்கேன். கண்டிப்பா. இப்போ இந்த அதான் அது வந்து எது ஒன்றுமே வந்து இறப்புன்றது அதுக்கான ஒரு இது மாதிரி. புரியுது புரியுது. இப்போது இப்படி கூட நினச்சி பாருங்களேன். இப்போ நான் இப்போ எங்கெல்லாம் நிறைய சொத்து இருக்குன்னு வச்சிங்களேன், நான் ஒருத்தனை பினாமியாக ஆக்கிட்டேன், அவன் பேரில் எல்லா சொத்தும் இருக்குது, ஓகேங்களா, அவன் செத்துட்டான், டான்ஸ் ஆட முடியாது, இந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த லைஃப் இன்சூரன்ஸ் இது அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அது சில பேர் சொல்கிறாங்க அது வந்து இன்னும் ஃபேமிலிக்கு பாதுகாப்பு, ஃபேமிலியில் யார் ஏர்ன் பண்ணுறாரோ அவருக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி. ஆனால் எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு அதில் நம்பிக்கையே கிடையாது. ஓகே, அது என்ன ஒருத்தர் செத்து போய் அந்த பணம் வந்தால் வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சிருமா அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து பணத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு மனுஷனோட வாழ்வையும் ஒவ்வொரு மனுஷனோட இறப்பையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா எல்லாமே இங்கே இப்போ இறப்பில் வந்து அந்த பணம் வந்து அதிகமாக சேர்ந்துருச்சு. லைஃப் இன்சூரன்ஸு, மெடிக்கல் இன்சூரன்ஸு, அது மூலமாக இன்னும் நடக்கக்கூடிய குற்றம், இறப்புலேயே எத்தனை அரசியல் நடக்குது தெரியுது. அதுவும் எனக்கு முக்கியமாக இந்த பணம் தான். நான் செத்துட்டா பணம் வரும்ன்றது நீங்கள் மற்றவங்களுக்கு நல்லதை பண்ணணும்னு நினச்சி தான் அதை பண்ணுறாங்க. உங்களே கொண்டு அந்த பணத்தை எடுத்துக்கிற வேலையெல்லாம் நடக்குது. அந்த மாதிரிலாம் இருக்குது. அதான் இப்போது நம்ம சினிமாவை பேசிகிட்டு இருந்ததுனால சினிமாவில் நிறையா படங்கள் இதை செலிப்ரேட் எல்லை மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹிலாரியஸாக இருக்கும். கரெக்ட். அந்த மாதிரி படங்கள்லாம் பெருசு அந்த மாதிரி படங்கள். நீங்கள் இன்சூரன்ஸ் சொன்ன உடனே எனக்கு தெகிடின்ற படம் தான் ஞாபகம். தெகிடி கரெக்ட். அதெல்லாம் வந்து நல்ல கோர், நல்ல அதுதான். அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் ஓகே, எதுக்கு வந்து ஒரு மனுஷனோட இறப்பை வந்து ஒரு பொருளாக அதை கன்வெர்ட் பண்ணுறதா? இல்லை, பொருளாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னா இப்போது பணத்தை வச்சு தான் தேவைகள் நிர்ணயிக்கப்படுது. லெட்ஸ் டேக் லைக் இப்போ தான் ஒன்லி ஏர்னிங் பர்சன் அவராக இருப்பார், அவருக்கு கீழே ஒரு 5 பேர் இருப்பவங்களே அவ்வளோ இம்மிடியட்டாக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் கிடைக்கும். அந்த பணம் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணும். இல்லை, நான் எப்படி பார்க்குறேன்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா எனக்கு 10 கோடி வந்தால் கூட என்ன வேல்யூ, அவன் என் கூட இல்லையான்னு தான் நான் நினைப்பேன். ஒருவேளை பிடிக்காதவனா தான் அந்த படத்தை எடுத்து சனியை செத்துட்டான் பரவாயில்ல ஒரு 10 கோடி வந்தது அப்படின்னு இருக்கும். மனசுக்கு நெருக்கமாக கூடவே வாழ்ந்தவங்களா இருந்தால் அவன் செத்து போயிட்டு காசை கையில் கொடுக்கும்போது காண்டா இருக்காது. எனக்கெல்லாம் அப்படியே ஒரு மாதிரியா இருக்கும். என்னடா ஒருத்தனை செத்துட்டு போயிச்சுட்டு கையில் காசு கொடுக்குறீங்கன்ற மாதிரி எனக்கு அது தோணுது. அது என்னால் ஏற்றுக்கவே முடியல இன்னைக்கு வரைக்கும். அது என்னால் ஒத்துக்கவே முடியாது. பட் ஓகே, எனிவே ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள அது அவங்க பேசிக்கிட்டோம். நாங்களாம் சும்மா பேசி பார்த்துருக்கோம். நான் செத்துட்டா நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டதுல அது செத்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம்.
அப்படின்னு இருக்கு. ஸோ அது மாதிரி அதான் நான் சொன்ன மாதிரி அந்த அதாவது ஒரு 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 மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் நடுவில் ஒரு இணைப்பு, அது மூலமாக கிரியேட் ஆகிற இறப்பு பற்றியான ஒரு புரிதல் இருக்குல்ல, அதுதான் உங்களோட வாழ்வையே வந்து எவ்வளவு இன்டென்ஸாக ஆகுது அப்படிங்கிற ஒன்று இருக்குது. நீங்கள் தனிமையாக இருந்துட்டால் பிரச்சனையே இல்லை. ஆமாம், தனிமை வந்து ஜாலியாக இருக்கும். நான் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் அது பிடிக்க மாட்டேங்குது. எனக்கு தனிமை ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப இன்னும் கஷ்டமாக இருக்குமோ. நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன். ஓகே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சில பேர் இப்போ இந்த 70 வயசுலலாம் நீங்கள் போனீங்கன்னா இந்த முதியோர் இல்லத்தெல்லாம் இருப்பாங்க, அவங்களாம் வெரி வெல் ப்ரிப்பேர்ட் ஃபார் டெத்துன்ற மாதிரி பேசுவாங்க. ஆக்சுவலி தே ஆர் நாட் ப்ரிப்பேர்ட், தே ஆர் வெயிட்டிங் ஃபார் இட்ன்ற மாதிரி இருக்கும். பட் சாய்ஸும் இல்லை. எனக்கு லைக் இப்போ ஜென்ரல் டாப்பிக்காக வந்து லைக் 2045 நம்ம ஒர்க்கு இதுலேருந்து இந்தியாவாக சொல்கிறேன். 2045 நிறையா பேர் வந்து இளமைய இதுவாகிட்டு லைக் ஓல்டு பீப்புளாக ஆகிடுவாங்க. நிறைய பேர் இப்போ பண்ணுற தப்பு என்னென்னா லைக் பிளான் பண்ணி நான் பெருசாக பிளான் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பட் நீ இருந்தியானா என்ன பண்ணணுன்னு பிளான் பண்ணி வை. இன்கேஸ் நீ இருக்கும்போது உன் பிளானே இல்லாமல் போகக்கூடாது இல்லை. அதான் 60 வயசுக்கு மேலே நிறைய பேர் பிளானே வச்சுக்க மாட்டேங்கிறாங்கன்றது ஸ்டாட்டிஸ்டிக்கலி சொல்கிறாங்க. அது செட்டில் ஆகணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவ்வளோதானே. வேற என்ன பிளான் பண்ணணுன்றீங்க? இல்லைங்க, நீங்கள் எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு கூட நீங்கள் நேர கழிப்புக்கும் சரி, இவங்களுக்கு ஒரு நேரம் இருக்குது. அந்த நேரத்தை நீங்கள் ஏதாவது ஒரு வழியில் செலவிடணும். எனக்கு இந்த எண்ணம் இருக்குது, இப்படி இது பண்ணோம் அது பண்ணோன்ற மாதிரி இருங்க. நீங்கள் வந்து டெத்தை வந்து அது வரட்டும், அது வரும்போது வரப்போகுது, புரியுதுங்களா? அவங்க நினைக்கிறாங்க 65. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்? நான் இன்னைக்கு 90 வயசு பாட்டி கூட டிகிரி வாங்கிட்டு இருக்குங்க. நான் 90 வயசு பாட்டி வாங்க ரொம்ப வெல்கமிங்காக இருக்காது. லைக் அதனால நீங்கள் எல்லா பாயிண்ட் ஆஃப் லைஃப்லேயும் ஒரு பர்பஸோடு இருந்தால் அதை வந்து நீங்கள் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் அவங்க அப்படி சொல்ல முடியாது இல்லைங்க. ஏன்னா அவங்க 60-65 வயசு வரைக்கும் உழைச்சிருப்பாங்க. இப்போ இத்தனை வருஷம் நான் 20 வயசுலேருந்து உழைச்சிக்கிட்டு இருக்கேன், கிட்டத்தட்ட 45 வருஷம் உழைச்சிருக்கேன். உழைச்சிட்டு நான் ஏன் மறுபடியும் உழைக்கிறத பற்றி நினைக்கிறேன்? நான் சிம்பிளாக வாழ்ந்துட்டு போகிறேன் அப்படின்றது. நான் உழைக்கிறத பற்றியோ இது பண்ணது, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. இப்போது லெட்ஸ் டேக் லைக் இப்போது மேபி ஐ வில் ஹேவ் அ பிளான் ஆஃப் லைக் எல்லா மூவியும் எடுத்து வச்சு நான் பார்த்துட்டே இருப்பேன். அதெல்லாம் பண்ணுறாங்க. இல்லை ஜென்ரலாக நான் சொல்கிறேன். இப்போ ஃபுல் டைம் இதுவாக ஃபுட் மட்டும் எடுத்துட்டு படம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். மேபி அவர் ஓல்ட் ஏஜ் வில் பி லைக் தட் அப்படின்ற மாதிரி. ஹாவ் சம்திங் லைக் தட், டேக் ரெஸ்ட். அது நினைக்கிறேன் நானும். ஏன்னா இப்போ நமக்கு 60 வயசு ஆகும்போது நம்ம ஒரு பாட்காஸ்ட் வரும். எனக்கு 60 வயசு வரும்போது லைக் இப்போ இருக்கிற மாடல்ஸ்லாம் இருக்காங்கல்ல, ஒரு 50s இருக்கிற மாடல்ஸ்லாம் எனக்கு அவங்க ரொம்ப ஃபேஷனேட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. லைக் ரொம்ப ஃபேஷனேட்டாகவும் இருக்காங்க, பேஷனேட்டாகவும் இருக்காங்க. ஓகே, ஏன்னா they know the depth of life. லைக் எல்லா இதுலேயும் உருண்டு பிறண்டு வந்து ஒரு ஸ்டேஜில் நிற்கிறது எவ்வளோ கஷ்டன்றது அவனுக்கு தெரியும். நீங்கள் சொல்கிறது எப்படின்னா இயங்குதல் வாழ்க்கை, முடங்குதல் மரணம். அதனால இருக்கிற வரைக்கும் இயங்கிட்டே இருங்க. மரணம் வரும்போது மரணம் வரும்போது ஓகே வெரி குட் வந்துட்டீங்க அப்படி. எல்லாரும் ஏதோ ஒன்று பண்ணிட்டு தாங்க இருப்பாங்க. இப்போ நான் போன வாரம் இங்கே இது பக்கத்தில் போயிருந்தேன், பழவந்தாங்கல் பக்கத்தில். நான் பார்த்துட்டே இருக்கேன். ஒரு பெரியவர், எப்படியும் ஒரு 75 வயசுக்கு மேலே இருக்கும். அவர் பாட்டு அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு, ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு கோயில் வாசலில் உட்காந்துருந்தாரு. அப்புறம் அப்படியே எழுந்து போனார், ஒரு சோடா வாங்கினாரு, குடிச்சாரு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு புக்கு திறந்து வச்சு அவர் பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏதோ சாமி பாட்டு தான் அது. அதுதான் எனக்கு என்னன்னா, இவங்களுக்கும் ஒரு ரொட்டீன் ஃபார்ம் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு தானே இருக்காங்க. ஆனாலும் வந்து வெயிட்டிங் ஃபார் டெத் இஸ் நாட் குட்ன்ற. டோன்ட் வெயிட் ஃபார் டெத், டூ சம்திங். எனக்கு தெரிஞ்சு யாரும் வெயிட் பண்ணலன்னு தோணுது. ஆனால் சில பேர் சொன்னீங்கல்ல, நீங்க சொன்னீங்க கொஞ்சம் முன்னாடி தான். கரெக்ட் புரியுது எனக்கு சொல்றது. இல்லை அதாவது நான் எப்படி சொல்றேன், அது வந்து ஒரு வெயிட்டிங்காக இல்லாமல் அவங்க அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. வரும்போது வரட்டும்ன்ற மாதிரி. உங்களுக்கு புரியுதா? அதை பற்றி ஒரு பயமோ ஒரு இதுவோ இல்லை. பட் இந்த வயசுல எனக்கு இருக்கிற அந்த பயம் இருக்குன்னு நான் அப்படி சொன்னேன். அந்த கான்டெக்ட்ல எனக்கு வந்து அந்த அக்செப்டன்ஸ் வரல.
நடக்கும்போது நடக்கட்டும்டா அப்படின்னு. ஆனால் அவங்க அதெல்லாம் தாண்டி ஒரு இன்னொரு மெச்சூரான ஒரு ஒரு லெவலில் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. வந்தால் வரட்டும் அப்படின்னு அவங்க ஜாலியாக இருக்காங்க. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. ஆமாம், இன்றைக்கும் நடிகைகளோட இதெல்லாம் பண்ணி தேட்டரில் வந்து டான்ஸ் ஆடுறவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்ம என்றைக்கா ஒரு நாள் இதுவாயிரும்னு சொல்லிட்டு. நான் இப்போ ரீசெண்டாக இங்கே பிவிஆரில் போனப்போ இப்போ இதில் ஸ்க்ரீனில் நடிகை வந்தப்போ தாத்தா கையெல்லாம் தட்டினார் ஒரு தாத்தா. அதெல்லாம் அவங்க 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 பாணியில் அவங்க இயங்கிட்டு தான் இருக்காங்க ஜாலியாக. எனக்கு அந்த அக்செப்டன்ஸ் வரலன்னு நான் சொல்கிறேன். எனக்கு அது வந்து தைரியமாக ஒத்துக்க முடியல. அது வந்து இருக்குது, அதை அவாய்ட் பண்ண முடியாதுன்ற ஒரு விரக்தி தான் எனக்கு இருக்குது அதிகமாக. எனக்கு அது தைரியமாக ஒத்துக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, வரட்டண்டா வரதானே போகுது அப்படி இல்லை, ஐயோ வந்துருமே அதுக்குள்ளே நம்ம ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு இருக்குதுல்ல. இதுதான். எனிவே அதை நான் ஓப்பனாக சொல்கிறேன். நிறைய பேர் நான் கேட்டேன் அவங்க சொல்லலை, நிறைய பேர் நானே கேட்டேன் சொல்ல, ஏங்க நான் சொல்லிட்டேன்ல நீங்கள் சொல்லுங்கள், நீ சொல்லிட்டேன்னா நானும் சொல்லணுமா இப்போ அப்படிலாம் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. வேற என்ன, மரணத்தை பற்றி பேசும்போது நம்ம டைரக்டர் பாலா எடுத்த படங்கள்லாம் அதை பற்றி நிறைய மெட்டாஃபர் வச்சு பேசியிருப்பாரு. சினிமாவில் வந்து அது நான் ஒன்று இப்படி சொல்லலாம். சினிமாவில் பார்த்து எனக்கு வந்து ஒரு மரணத்தை வந்து பார்க்குற மதிப்பீடே குறைஞ்சி போச்சு. மரணத்தை வந்து வேல்யூ பண்ண முடியல. அது வந்து ரொம்ப சாதாரணமாக சொல்கிறீங்களா இல்லை எப்படி? இல்லை, அதாவது எப்படி அதாவது ஒரு மரணம் நடக்குதுன்னு வச்சிங்களேன், அதை வந்து பின்னும் நமக்கு அதை வந்து என்னை வந்து அது இம்பேக்ட் பண்ணவே இல்லை பெருசாக. ஓகே, என்னடா அவ்வளோதானே செத்துட்டான் விடு அப்படின்ற மாதிரி. எனக்கு என்னமோ சினிமாவில் வந்து நிறைய மரணத்தை அடிக்கடி பார்த்து ஹீரோ வந்து எல்லாரையும் வெட்டி சாய்க்கிறது, அதில் சாதாரணமாக கொண்டுடுறது, அது மாதிரி சிம்பிளாக சாகிறது வந்து சாதாரணமாக காட்டுவாங்க. நீங்கள் விக்ரம் மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் புல்லட்டு பறந்து செத்துக்கிட்டே இருப்பான் எல்லாரும். அப்படியே ஒரு இடத்துல 50 பேர் செத்து விழுந்து கிடப்பான், நம்மளுக்கு எதுவுமே தோணாது. ஹீரோ ஜெயிச்சிட்டான் தான் மட்டும்தான் மைண்டில் இருக்கும். ஸோ அந்த சாவுக்கான வேல்யூவே போய் இல்லை அது அந்த மாதிரி எனக்கு ஆயிடுச்சுன்றேன் நான். எனக்கு நார்மலாக இருக்கிறவங்க மேலே ஆமாம், எனக்கு அது பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு இழப்பாகவே தெரியல. அது ஓகே அப்படின்னு இருக்கு. அப்போ உங்க சேவரி மட்டும் அது ஏன் பயமா இருக்கு? ஏன்னா அது எனக்கு நடக்க போகுது இல்ல. இது எப்படி தெரியுமா இருக்கு, என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து பைக் ஓட்டும் போது 20ல தான் ஓட்டிட்டு இருந்தான். ஆனா கார் வாங்கினவொன்னு 60ல ஓட்டினான். என்னடா இது, ஆமா பைக் ஓட்டினா நானும் அடி போடும்ல எனக்கு, இப்போ கார் ஓட்டுறேன் எனக்கு அடி போடும். கண்டிப்பாங்க எனக்கு அப்படிதான் இருக்கு. அது இன்னொருத்தருக்கு இப்போ நீங்கள் வந்து இப்போ நான் பார்த்துருக்கேன் இங்கே ஒரு இங்கே வந்து ஆட்டு தொட்டின்னு ஒரு இடம் சொல்லுவாங்க. இந்த பக்ரீத் எல்லாம் வரும்போது ஆடுலாம் நிறைய வெட்டுவாங்க. ஓகே, வெட்டும்போது நான் வந்து நிறைய பார்த்துருக்கேன், எனக்கு அது ஒன்றுமே தோணலை. ஓகே, வெட்டும்போது பக்கத்தில் ஒரு லேடி ஒன்று நின்றுந்தாங்க, பெரிய பையெல்லாம் வச்சுட்டு, அவங்க அப்போ தான் வராங்க போல இருக்கு, பார்த்துட்டு அப்படின்றாங்க. ஏன்னா டைரெக்டாக அதை பார்க்கறது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இதுதான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு பார்த்து பழக 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 உங்களுக்கு அதோட அந்த சேவரி போச்சுன்னுவாங்கல்ல, மரத்து போச்சு அந்த தன்மையே இல்லாமல். அது மாதிரி நிறைய வந்து சினிமாலையும் பத்திரிகையிலையும் நியூஸ்லையும் அவர் செத்துட்டாரு இங்கே செத்துட்டாரு. நீங்கள் கூட ஏதோ ஒரு படம் பார்த்தேன்னு சொன்னீங்கல்ல, குண்டாவா அது இது வெட்டுறது, டாமினியன் பார்க்க முடியல என்னால். நான் இவ்வளோ பார்த்ததுனால அந்த படம் பார்க்க முடியல. ஓகே, அது பாருங்க, அது டோட்டலாக ஒரு வேற மாதிரியான ஒரு உணர்வு கொடுத்து. ஏன்னா படம் ஃபுல்லாகவே அதுதான் இருக்குது. நம்ம என்னைக்கா ஒரு நாள் தானே பார்க்குறோம், அது 2 மணி நேரம் படம் கொண்டுகிட்டே இருக்கான் படம் ஃபுல்லாக. அது எப்படி இருக்கும்? அதனால நான் என்ன சொன்னேன், எனக்கு சேவரி போயிடுச்சு. அது எனக்கு அது வேல்யூவே இல்லை. ஒருவேளை என்ன சார்ந்தவங்க இறக்கும்போது அது எனக்கு கொஞ்சம் அதிகமாக இம்பேக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். மற்றபடி யாரோ ஒருத்தர் செத்துட்டான்னு கேட்கும்போது இப்போ பெரிய விஷயங்கள், இப்போ ஃப்ளைட் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த பயம் இருந்தது. என்னடா இவ்வளோ பேர் இறந்துட்டாங்களே, அநியாயம் செத்துட்டாங்களே அப்படின்னு இருக்கும். சாதாரணமாக ஒருத்தன் வந்து ரோட்டில் போய் இருக்கும்போது செத்துட்டான் அப்படின்னா அந்த அந்த நியூஸை நான் ஈஸியாக கடந்து போயிடுறேன். ஓகே, அந்த தன்மை இருக்குல்ல, அது வந்து என்னை இம்பேக்டே பண்ணல. அதுவும் சாவு தானே, ஆனால் அதை நான் சாதாரணமாக எடுத்துகிட்டு போயிடுறேன். அது மாதிரி அது எனக்கு அப்படி அது இம்பேக்ட் பண்ணணும். எனக்கு வந்து மெட்ரோவில் போரூரில் வந்து மேலேருந்து விழுந்து ஒருத்தர் இறந்துட்டாருன்ற செய்தி, இது வந்து அவுட் ஆஃப் நோவேர், அவன் எதிர்பார்க்காத ஒரு இடம். நீங்கள் சொன்ன மாதிரி
அது இறக்கும்போது அதுக்கப்புறமா நீங்கள் பணமாக அவங்க தராங்க, அது எவ்வளோ கொடுத்தாலும் அந்த இழப்புக்கு வந்து அதுதான் நான் சொன்னேன். கரெக்ட். வந்து ஈடாகாது. கண்டிப்பாக. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி பணம் கொடுத்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஏமா அதான் பணம் கிடச்சிச்சுல்ல விட்ருமா மறந்துடுமா அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறவங்க அந்த ஃபேமிலிக்குள்ளேயே இருக்காங்க. நான் நேர்லேயே பார்த்துருக்கேன். ஆமாம். இன்சூரன்ஸ் வந்துருச்சுன்னா சரி விடுமா, ஏதோ இருந்தது, ஏதோ கடவுள் அதை வேறு கடவுள் மேலே போட்டுருவாங்க. பாவம் அவர் கடவுள் சித்தம் செத்து போயிட்டான் விடு, இப்போ பணம் வந்துடுச்சு, ஏதோ உங்கள் வாழ்க்கையை செட்டில் பண்ணிட்டு போயிட்டான், போதும் விடு அப்படின்னு அதை நார்மலைஸ் பண்ணுற தன்மை இருக்குல்ல. அதுவே எனக்கு இப்போ ஒரு மாதிரி பழகு போன மாதிரி இருக்குது. இல்லை அதை வந்து நார்மலைஸ் பண்ண லெட் இட் கோன்ற மாதிரி வச்சுக்கலாம்ல. அது லெட் இட் கோ எவ்வளோ லெட் இட் கோ எல்லாத்தையும் லெட் இட் கோ பண்ண முடியுமா? தொடர்ந்து எல்லா இறப்புக்கும் நீங்கள் லெட் இட் கோன்னா அப்போ இறப்பு வரப்போ நானே இப்போ ஆட்டோமேட்டிக்காக லெட் இட் கோ மோட்லேயே இருக்கேன். நான் இப்போ செத்துட்டான்பா லெட் இட் கோ வேற நான் என்ன சொல்ல. நீங்கள் எதை எனக்கு பழக்கப்படுத்துறீங்களோ அதுதானே எனக்குள்ளே பழக்கப்படும். இப்போ அது மாதிரி ஆயிடுச்சுன்றேன் நான். குறிப்பிட்ட சில விஷயங்கள் தவிர இப்போ இந்த ஃப்ளைட் விழுந்தெல்லாம் எனக்கு பெரிய அதிர்ச்சி. நான் 2 நாள் சரியாக தூங்கல. அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டுக்கு மேலே வேற ஃப்ளைட் போகுது, அது வேற எனக்கு பயம். உங்கள் வீட்டுக்குள்ளேயே ஃப்ளைட் வர வாய்ப்பு ரொம்ப பக்கத்துலேயே இருக்கீங்க. நான் அந்த இப்போ ஃப்ளைட் மேப் போட்டாங்க, அவன் எங்கே ஏறி எங்கே விழுந்தது அகமதாபாத் கரெக்டாக. நான் எங்கள் வீட்டு மேப் எடுத்து பார்த்தா ரன்வேக்கு நேராக இருக்கு. ஏன்னா 2 நாள் சரியாகவே தூங்கலாங்க, கண்ணெலாம் சிவப்பாயிடுச்சு எனக்கு. சரி அது பரவாயில்ல விடுங்க, உழுதோ உழலையோ, ஆனால் அந்த மரண பயம் லைட்டாக அப்படியே இன்னும் அந்த ஆட்டங்காணுதுன்னுவாங்கல்ல, அது மாதிரி எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் சொன்னேன் வீட்டில் என் ஒய்ஃப் கிட்ட, எனக்கு பயமாக இருக்குப்பா, நைட்லலாம் ஃப்ளைட்டு போகுது, எனக்கு ஒரு மாதிரி தூக்கமே வர, ஃப்ளைட் சவுண்டு கேட்டாலே அந்த ஞாபகம் வருது. சைக்காலஜிக்கலாக நம்மளை அஃபெக்ட் பண்ணுது இல்லை. ஓகே இல்லை சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட்னு மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க. சர்வைவல் இப்போ எனக்கு வந்து நக்கல் டாக்கிஸ் தான் வச்சிருக்கேன். நாளைக்கு பாலாஜி வருவார், கரெக்டாக ஷோ பண்ணோம், சொல்ல அதுக்கு நான் பாயிண்ட் எல்லாம் எடுத்து எழுது அப்படிதான். இல்லை எனக்கு வந்து NDRF மேலே நிறையா இது இருக்குது. லைக் ஒரு மிஸ்ஹேப்பனிங்ஸ் நடக்குது, இப்போ டக்குன்னு நீங்கள் வந்து அதுக்கு ஆக்ட் பண்ண முடியாது. ஒரு சிவிலியனா கரெக்ட் நீங்கள் டக்குன்னு ஆக்ட் பண்ண முடியாது. அதுக்கு வந்து ஒரு இப்போ NCCலையோ இல்லை ஒரு விதமான ஒரு கேடட்லேயோ இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ட்ரைனிங், சின்ன ட்ரைனிங் இருக்கும், அந்த மாதிரி இருந்திருக்கும். இப்போ என்ன மாதிரி ஆட்கள்லாம் வந்து நான் JRC மாதிரி இல்லைலாம் இருந்திருந்து அப்புறமா சில இந்த மெரைன் கோர்ஸ்லாம் பண்ணும்போது பேசிக்கான ஒரு தற்காப்பு இது என்ன பண்ணணும், ஒருத்தருக்கு இப்போ ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னா எப்படி ஹோல்ட் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்லைனாக ஒர்க் ஆகும். இப்போ மேபி லைக் அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா பயத்தோட மரணத்தை நம்ம வந்து உயிர் காப்பாற்றுற விஷயத்தில் வந்து அங்கே பாயிண்ட் பண்ணி இது நடந்துருமோ நினைக்கிறதோட நடந்தா என்ன பண்ணலாம், வாரணமாயிரம் சூர்யா மாதிரி சொல்கிறீங்க. அதுல சொல்லு ரொம்ப ஃபேவரட்டான படம், நான் எவ்வளோ வாட்டி பார்த்துருக்கேன். இல்லை அதில் கேர்ள் ஃப்ரெண்ட் செத்துருவாங்க, இவன் போய் ஆர்மியில் ஜாயின் பண்ணுறான். அதான் சொல்லுவாங்க. அது மாதிரி நம்மள ஆர்மியில் இனிமேல் எங்கே இப்போ சூர்யாவை எடுப்பாங்க, பார்த்த உடனே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, தூக்கி பார்த்தாங்க நாளைக்கு சாவ போகிற பீஸ் எடுத்து வந்துருக்கேன். அதான் அந்த மாதிரி எனக்கு நிறைய கற்று வச்சுக்கிட்டு லைக் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும் எனக்கு, அது நிறைய அதிகம். லைக் அந்த மூமெண்ட்ல என்ன பண்ணா இந்த இது வந்து கரெக்டா ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றத. அதாவது பயத்தை வந்து வேற ஒரு நல்ல பாசிட்டிவ் ஃபோர்ஸா மாற்ற சொல்லுவோம். ஆமாம், ஓகே, முயற்சி பண்ணி பார்க்கணும். கண்டிப்பாக முயற்சி பண்ணி பார்க்கணும். ஏன்னா அதுக்கான தளங்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். சென்னையில் ஃப்ளட் வராத இது வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. நீங்கள் இறங்குனீங்கனாலே இங்கே கால் வச்சா இங்கே உயர் வருமா, அங்கே கால் வச்சா போகிற உயிர் இங்கே போகணுன்னா போட்டோம், வா இறங்கு. அப்புறம் சொன்னோம் இவனாதாங்க போய் காலை வச்சா படுவாவி, நியூஸ்ல போவோம் தானே தண்ணீரில் காலை வைத்த வாலிபர் அப்படின்னு. அப்படி இல்லைங்க, லைக் என்ன சொல்றது, ஓரளவுக்கு ப்ரிகாஷனரியா இருக்கலாம். எங்க தொட்டாலும் ஒரு மாதிரி இங்க பாம்பு வரும், இங்க இது வரும், எல்லாமே வந்து இருந்தாதான் அது நேச்சரை நம்ம இருக்கிற வரைக்கும் நிறைய டிஸ்டர்ப் பண்ணினே தான் இருக்கிறோம். அதுல வர இது வந்துடும் அது வந்துடும்னா அதுக்கு நீங்க பழகிக்கோங்க, அவ்வளவுதான். பாம்பு வந்தா கூட ஹாய் பாம்பே அது எனக்கு தெரியல, எனக்கே பாம்பை பார்த்தா பயம்தான். பட் வந்து ஒரு நேச்சரா வந்து அது வந்து அதோட எக்ஸிஸ்டன்ஸை வந்து நான் வந்து ஐயோ வந்துச்சேன்னு இது பண்ணக்கூடாது.
பாம்பேல ஒரு முறை இந்த ட்ரைபல் ஸ்கூலில் வந்து இந்த வின்டர் கேம்ப்னு நடத்துவாங்க. இவங்க ஒரு ஆர்கனைசேஷன். அதில் என்னை வந்து ஃபோட்டோகிராஃபராக கூப்பிட்டுருந்தாங்க அந்த ஈவெண்ட்டை கவர் பண்ணுறதுக்கு. அங்கே வந்து ஒருத்தர் பாம்பு ஷோ பண்ணுவார். பாம்பெல்லாம் கொண்டு வந்து ஷோ காட்டுவார். இது வந்து இந்த பாம்பு பசங்களுக்கு அவர் கொஞ்சம் சேஃபாக தான் வச்சுருப்பார். ஒரு டப்பாவில் வந்து ஒரு வாட்டர் கேனுக்குள்ளே வந்து கோப்ரா போட்டு வச்சிருக்காரு. நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா அது பாம்பு அது நல்லா படுத்துக்கிட்டு இருக்கு உள்ள. அவர் ஓகே கடைசியா நம்ம பார்க்க போறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவுக்கே புகழ், ஐ மீன் இந்தியாவில் மிக ஃபேமஸாக இருக்கு கோப்ரா வந்து கடவுளாகவும் கும்பிட்ற ஒரு இது இருக்குல்ல, அது வந்து இந்தியாவிலே மிக முக்கியமான வகையான பாம்புன்னு சொல்லிட்டு அந்த கோப்ராவை அப்படி தண்ணி கேன்லேருந்து அப்படி கொட்டுறாரு ஆட்டி ஆட்டி. அது அப்படியே உடம்பெல்லாம் வளைச்சிக்கிட்டு தரையில் வந்து விழுந்தவொடனே அதோட வாழை பிடிச்சிக்கிட்டார். அதான் இது ஒரு மாதிரி இது இருக்கும், அதை பிடிச்சிக்கிட்டாரு. அது அங்கங்கே போகுமே தவிர தப்பிச்சு ஓடாது. அதை பிடிச்சிக்கிட்டாரு. பிடிச்சிட்டு நான் என்ன பண்ணேன், கிட்ட போய் ஃபோட்டோ எடுக்கலாம் கோப்ரா இல்லை அவர் தான் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டேஜுக்கு பின்பக்கம் ஒரு சின்ன மேடை தான் அது, ஸ்டேஜுக்கு பின் பண்ணி கேமராவை ஜூம் பண்ணிவினேன். அந்த பாம்பு அப்படி திரும்பி இப்படி பார்த்துதுங்க. அன்றைக்கி தான் அந்த மரண பயம் நான் அப்படியே ஸ்டன் ஆகிட்டேன். அவர் சொன்னார் நீங்கள் இங்கே நிற்கிறீங்க, ஐயோ நான் ஃபோட்டோ எடுக்கலாம்னு வந்தேங்க. அந்த பக்கம் போங்க, அந்த பக்கம் ஒன்றும் இல்லை நான் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். நான் நகரவே இல்லை, அப்படியே ஸ்டாச்சு ஆகிட்டு இருந்தேன். உண்மையாலுமேங்க அதாவது இந்த ஓஷோ வந்து இந்த அடிக்கடி இந்த அலர்ட்னஸ் பற்றி சொல்லுவார். அதாவது மனசு வந்து எவ்வளோ அலர்ட்டாக இருக்கணும் இன்னும் இந்த மொமெண்ட்டு. அதாவது நீங்கள் அமைதியாக இருந்தாலும் உங்களை சுற்றி என்ன நடக்குன்ற அட்டென்ஷன் வந்து இங்கே இருக்கணும். ஏதோ ஒரு இதில் கூட சொல்லுவாங்க அந்த 360 டிகிரி வந்து உங்களால் உணர முடியும். நீங்கள் வந்து உங்கள் மனசை வேற எங்கேயோ நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, நீங்கள் சமைச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் வந்து ஆஹா வேலைக்கு போனவர் வந்து வரும்போது மல்லிப்பூ வாங்கிட்டு வராரா அப்படி யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அப்படி கிடையாது, சமைக்கும்போது மொமெண்ட் இங்கே இருக்கணும். இன்னும் அந்த அலர்ட்னஸ் சொல்லுவார். அது எனக்கு புரியல, அது என்னடா அலர்ட்னஸ், அது எப்படா கொண்டு வர முடியும்? ஏன்னா நம்ம மனசு வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த பாம்பு திரும்பி பார்த்தது பாருங்க, அப்போ வந்தது ஒரு அலர்ட்னஸ். அதாவது மைண்ட் வந்து இப்போ எந்த பக்கம் சேஃபாக நான் ஓடணுன்ற மைண்ட் அப்படியே சொரக்குன்னு அந்த பாயிண்டில் வந்து யோசிக்குது இல்லை. நான் அன்றைக்கி தான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த அலர்ட்னஸை தான் அவர் சொல்கிறாரு. ஆனால் அது மாதிரி 24 மணி நேரமும் இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அதுதாங்க இப்போது நம்ம பயத்தோட டீல் பண்ணுறது அதுதான். இப்போது திடீர்னு உங்களை பாம்பு கடிச்சிடுச்சு, நீங்கள் அந்த பயமாக இருக்குது அப்படின்ற இதுலேயே உங்கள் உயிர் போயிடும். கரெக்ட். நான் சொல்கிற மாதிரி இருந்தீங்கன்னா இப்போ சரி பாம்பு கடிச்சிடுச்சு, ஃபஸ்ட் திங்கு பொறுமையாக யோசிக்கணும் என்ன பண்ணணும். இப்போது நம்மளுக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் அந்த ப்ரிகாஷனரி மெத்தட்ஸே ஒருத்தருக்கு ஒரு அதெல்லாம் என்னன்றதை முன்னாடியே நம்ம தெரிஞ்சு வச்சுருந்தா தான் அது கடிச்ச போது என்ன பண்ணலான்னு இப்போ தெரிய முடியும். அது முதல்ல தெரிஞ்சுக்கணும், அது பண்ணணும். அது பண்ணிவிட்டு மோஸ்ட் அவைலபிள் ஹியூமன் பக்கத்தில் யார் இருக்காங்க அவங்க கையில் போய் தஞ்சா இதுவாகிடணும். அவ்வளோதான் மினிமமாக. அதுதான் ஃபியரை நம்ம அப்படி தான் எதிர்கொள்ளணும். என்னை போல தனிமை விரும்பிகளுக்கு காட்டில் பாம்பு கடிச்சுன்னா நான் என்ன பண்ணுறேன் அதுதான் சொல்கிறாங்க. அந்த ப்ரிகாஷனரியாக வந்து நீங்கள் மெத்தட்ஸ் எடுத்துட்டு ஒரு ஹியூமன் கிட்ட போயிடுங்க. நம்ம தக் லைஃப்பில் நம்ம கமல் பண்ண மாதிரி எவ்வளோ உடம்ப நம்ம காப்பாற்றிக்கிட்டு ஒரு ஹியூமன் கிட்ட போனோடனே ஒரு மாதிரி ரெஸ்ட் ஆகிட்டார். அப்பா யாரோ ஒருத்தர்கிட்ட போயிட்டோம், ஏதோ ஒன்று பண்ணி நம்மளை தேத்தி விட்டுருவாங்க. அது நிறைய திரைப்படங்கள்ல அது மாதிரி காட்டுவாங்க. தானாவே அந்த இன்ஸ்டிங்க்ட் அது இல்லை, தானாவே அந்த இறக்குற பயம் வந்துட்டா எனக்கு தெரிஞ்சு அந்த இன்ஸ்டிங்க்ட் தானாக வந்துருமோ. எனக்கு அந்த மாதிரி நிலை ஏற்பட்டது இல்லை வந்துடும். ஆக்சுவலி நீங்கள் மனதின் இந்த சொன்ன உடனே தான் எனக்கு இன்னொன்று, எனக்கு வந்து நீச்சல் வந்து தெரியாது. ஓகே. ஆனா சொல்லுவாங்க கடல்ல தூக்கி போட்டா நீச்சல் கத்துக்குவாங்க. அந்த தேரியில யாரோ தூக்கி போட்டுருக்காங்க, யாரோ தூக்கி போட்டு கொல்ல பார்த்துருக்காங்க. அது எனக்கு தெரியல. மேபி லைக் அப்படி இதுவானா இதுவாயிடுவோமா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் மரணத்தை ஐ திங்க் ஸோ லாங்கஸ்ட் வீடியோன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஜாலியாக இருக்கும். எனக்கு அதான் நான் திருப்பி அதான் சொன்னேன். எனக்கு இன்னும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மனப்பக்குவம் வரல. அதுக்கு பண்ணுறதுக்கான இதெல்லாம் முன்னெடுக்கலாம். அதான் அந்த ஃபேர் இதுக்கு முதல்ல இந்த ப்ரிகாஷனரியாக இப்போது நீங்கள் கார்டெலாம் நிறையா போகிறீங்க அப்படின்னா பேர் கில்ஸ் மாதிரி என்னென்னலாம் விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது, எந்த தண்ணியை குடிக்கலாம், எதை வெடிக்கட்டி குடிக்கலாம்,
அந்த மாதிரி பண்ணா செம்மையா இருக்குங்க. அவன் என்ன கண்ட இது எல்லாத்தையும் எடுத்து செம்மையா இது பண்ணி ரீஹைட்ரேட் பண்ணி ஐயோ அது என்னதான் வந்து அது பின்னாடி பல இது இருந்தாலும் இல்லை இந்த மாதிரி இருக்கிறது ஓகே தாங்க. நம்ம ஒரு ப்ரிகாஷனோட போகலாம். இப்போ நம்ம வந்து என்ன இப்போ ஹிமாலயஸில் ஹைக்கிங் போகிறீங்கன்னா நம்ம அதுக்கான ப்ரிப்பரேஷனோடலாம் போகலாம். பட்டு இந்த எதிர்பாராத நடக்குது இல்லை, அதுதான் எனக்கு ரொம்ப பயம். இப்போ இன்னும் அந்த ஃப்ளைட்டு போய் விழுந்தும் போது அவன் பில்டிங்கில் உட்காந்துட்டு இருந்தவன் அவனுக்கு அது தெரியவே தெரியாது. ஒரு நியூஸ் வந்துச்சு, ஒருத்தன் ட்ராக்குக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு பாத்ரூம் போயிட்டு இருந்தான். சரி எனக்கு ஒன்று சொல்லுங்கள், நீங்கள் ஃப்ளைட்டில் போகிறீங்கல்ல, ஃப்ளைட்டில் போகும்போது அவங்க அட்டெண்டன்ட் வந்து ஆரம்பத்தில் உங்களுக்கு சேஃப்டி அது கேட்பீங்களா நீங்கள்? நான்லாம் கேட்பேங்க. நான் போனேன் இப்போ இதுக்கு யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. யாருமே கேட்க மாட்டேங்க. நான் ஒரு ஃப்ளைட்லேயும் உட்காரும் போதும் அவங்க மெனக்கட்டு சொல்லின்னு இருக்கிறானுங்க. நான் அதை சேஃப்டி ஃபர்ஸ்ட்டுன்றது அது ஒரு வேளை நான் மெரைன் கோர்ஸ் பண்ணதுனால எனக்கு இருக்கா இல்லைன்னா வந்து சேஃப்டி முக்கியம். நீங்கள் எது பண்ணாலும் உங்கள் இதில் சேஃப்டி ஃபர்ஸ்ட்டாக இருக்கணும். அதுக்கப்புறமா நடக்குதா அது நம்ம கையில் இல்லை. நான் ஒரு முறை ஃப்ளைட்டில் போகும்போது பக்கத்தில் இருக்கிறகிட்ட கேட்டேன், நீங்கள் ஏங்க கவனிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. நான் கவனிப்பேன், நான் சும்மாவாவது கவனிப்பேன். அப்போது அவன் பார்க்கறதுக்கு அழகாக வேறு இருப்பாங்கல்ல, அதில் சும்மாவாவது நான் கவனிப்பேன். ஓகே. அப்போ வந்து அவர்கிட்ட கேட்டு, அவருக்கு கொஞ்சம் ஃப்ரெண்டு, அதனால அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் என்ன கவனிக்க மாட்டீங்களா அப்படின்னு. அது எல்லாமே தெரியுங்க, அவங்க ஒரே விஷயத்தானே சொல்ல போகிறாங்கன்னு சொன்னார். எனக்கு அதுலேயும் ஒரு சின்ன அக்செப்டன்ஸ் இருந்துச்சு. ஓகே இருக்கலாம், ஒரு வேளை தெரிஞ்ச விஷயத்தையே தான் அவங்க சொல்ல போகிறாங்க, எப்படி அந்த இதை மாற்றுறது எப்படி அதை சொல்கிறாங்க, மேபி அவர் அதனால இருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் இருக்குது. அதே நேரத்தில் மரண பயத்தோட இன்டென்சிட்டி ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் எவ்வளோ இருக்குன்னு ஒன்று இருக்குல்ல. எனக்கு அதிகன்றதுனால எல்லாத்தையும் அலர்ட்டாக கவனிப்பேன், இப்படி வந்தால் எப்படி ஓடுறது. இப்போ 11A சீட்டு மேலே அவ்வளோ பெரிய இது வந்து பாருங்க, நான் ஒரு மூட நம்பி. இப்போ அதை வேற ஒரு ஐஸ்வர்யா ராஜேஷ் ஏதோ 11A சீட் கிடச்சிது போல, அதை வந்து ஒரு இன்ஸ்டா ஃபோட்டோவா எடுத்து போடுறான். எனக்கு பார்த்துட்டு என்னடா நடக்குது அப்படின்ற. இல்லைங்க, மரண பயம் இருக்கிற என்ன மாதிரி ஆளுங்களே இதை பற்றி பெருசாக கேர் பண்ணல. இவனுக்கு என்னெல்லாம் கிளப்பி விடுறாங்க. இனிமேல் 11A சீட்டோட பிரைஸ் வந்து மாறும். அதே மாதிரி வந்து அந்த சீட்ல இதே மாதிரி தாய்லாந்துல யூசுவலா எமர்ஜென்சி சீட்டை வந்து யாரும் விரும்ப மாட்டாங்க. நீங்க போய் நானே அவாய்ட் பண்ணியிருக்கேன். அதுல வந்து ரிக்ளைனர் இருக்காதா? ரிக்ளைனர் இருக்காது, அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளான ஒரு சீட்டு. அது இல்லாம உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, அதுல நீங்க தான் முதல்ல ஓபன் பண்ணணும். நீங்க உங்களுக்கான ஒரு புரோட்டோகால் இருக்குது, அது ஞாபகம் வச்சுக்கணும். சாகும் போது அதெல்லாம் ஞாபகம். கத்தார் போகும்போது அந்த மாதிரி போனேன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. அப்படி உட்கார அந்த சீட் தான் நிர்ணயிக்கப்பட்டுச்சு. அப்போ சொல்லும்போது நல்லா இருக்கு, லெக் ரூம் நல்லா இருக்கேன்னு பார்த்தா அப்புறம் அவர் சொன்னா, டேய் இவ்வளோ வேலை பண்ணுமா, என்னை சீட்டை மாற்றி கொடுங்க. அதுக்கப்புறமா ஏறுற இதெல்லாம் வந்து நான் அவாய்ட் பண்ணிட்டேன். லைக் எனக்கு அது நான் ஃபுல்லாக எனக்கு காலியாக இருந்தால் கூட பரவாயில்ல, நான் பின்னாடி கூட போய் உட்காந்துக்கிறேன், பிரச்சனை இல்லைன்னு. தெரியல. எனிவேங்க, மரணம் வந்து சொல்ல முடியாது. எங்கே வேணா எது வேணால் நடக்கலாம். ஜஸ்ட் என்ஜாய் த ப்ராசஸ். ஆமாம், என்ஜாய் ப்ராசஸா லைஃப். ஓகே, என்ஜாய் த லைஃப். எனிவே, மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து பெருசாக புலம்புவோம், பேசுவோம், மரணத்துக்கு பயப்படாமல் பேசுவோம். தேங்க்யூ.